فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم. السلام عليكم يا صاحب الوقت جبهتي تحتني عليكم أعوذ بحكم نيابتي عنكم اللهم صل وسلم وبارك وسلم عليه. حضرة غوث الأعظم محي الدين عبد الله غيثنا حبيبي محي الدين عبد القادر الجيلاني. حضرة غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني غيثنا حبيبي صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علمك صلاة دائمة. السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நல்ல பதில் சத்தமோடு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அதாவது எப்போ மேடையில் வந்து எந்த உலமாக்கள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாலும் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு பதில் வந்துடணும். மாஷா அல்லாஹ். எல்லாம் ஆச்சரியப்படும். கூத்தானூர் மக்கள் எவ்வளோ சீதேவிகளாக இருக்கிறாங்க, சலாத்துக்கு எவ்வளோ அற்புதமான பதில் வருதுங்கிற மாதிரி இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி நம்ம சத்தம் போட்டு பதில் சொல்லணும். ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு இன்ஷா அல்லாஹ். இதை எப்பொழுதும் நம்ம தொடர்ந்துடணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلى الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي وسنة أنبيائي من قبلي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக நாதர் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் இல்லத்தார், இனத்தார், குலத்தார், கோத்திரத்தார், சத்தியம் காத்த உத்தம தோழர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறினை பற்றி 7வது தினத்திலே கேட்பதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற, தங்களுடைய இல்லங்களில் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, இளைஞர்களே, பாசத்திற்குரித்தான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அருமையான கண்மணிகளான பிள்ளைகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில்
நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதன் பிரகார வாழுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் சென்று தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பரவசமடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இறுதி நேரத்தில் நம்முடைய எல்லா கடமைகளையும் நிறைவு செய்துவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு இந்த ரூகளை கைப்பற்றி நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மிடத்தில் துஆவுக்காக வேண்டிய அத்துணை வீரர்களையும் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியவர்களே, இன்று 7வது நாள். 7க்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா? நம்பர் உலகத்தில் 7க்கு ஒரு தனி இடம் உண்டு. வானங்கள் 7, பூமி 7. குர்ஆன்ல 7 மன்சில்கள் இருக்குது. ஒரு வாரத்தில் முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி குர்ஆன் ஷரீஃபை ஒரு வாரத்தில் 7 நாட்களிலே முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனிலே 7 மன்சில்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மன்சில் ஓதுறது. சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மன்சில் ஓதுவாங்களாம். அது 7ஆ பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை 7 நாள்ல குர்ஆன் ஷரீஃபை நிறைவு செஞ்சிடுறது. அப்ப குர்ஆன்ல 7 மன்சில்கள் இருக்கிறது. காபத்துல்லாவுல தவாப் செய்யும் போது 7 தடவை தவாப் செய்யறோம் இல்லையா? 7 தடவை இறையாலயத்தை சுத்தினா தான் ஒரு தவாப் இல்லையா? ஒரு தவாப் என்பது 7 தடவை சுத்தணும். 7 தடவை சுத்தினால்தான் ஒரு தவாப். சுத்துறதுக்கு வேற எங்கேயுமே கிடையாது. அது இறையாலயமாம் காபத்துல்லாவுல மட்டும்தான் வலம் வர்றது இருக்கிறது. சுத்தி 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 என்ன இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மஜ்னூன் மாதிரி ஆயிடுறோம் அங்க போன உடனே. அப்படிதானங்க? சுத்தி சுத்தி வர்றோம். ரப்பே உன் வீட்டுக்கு வந்துட்டோம். ரப்பே எல்லாம் உன் வீட்டை சுத்தி சுத்தி வருகிறோம். ரப்பே நீ சுத்த சொன்னாய் சுத்துகிறோம். வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், புராதனமான வீட்டை அவர்கள் வலம் வரட்டும், என்னுடைய ஆலயத்தை அவர்கள் தவாபு செய்யட்டும்ங்கறான். அதே மாதிரி காபாவுக்கு நேர ஒரு மேல ஒரு வீடு இருக்கு, பைத்துல் மஅமூர். அங்கேயும் மலக்குகள் தவாப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. காபாவுக்கு நேர 7வது வானத்தில் ஒரு இதே போல ஒரு காபா அங்க இருக்குது, பைத்துல் மஅமூர். அதுலயும் மலக்குகள் தவாப் செய்து கொண்டே இருப்பார்கள். தவாப்புக்கு ஓய்வே கிடையாது. மக்காவிலையும் தவாப்ல ஓய்வு கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் தவாப் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவனாலும் பாருங்க, இன்னைக்காவது காபாவில் தவாப் செய்யறது நிக்குதான்ட்டுன்னு நிக்கவே நிக்காது. கியாம நாள் வரை நிக்காது. தவாப் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அங்க போய் தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாங்க. சுத்தி சுத்தி வரணும். அவன் வீட்டை 7 தடவை சுத்தினால் ஒரு தவாப். அப்ப காபாவை சுத்துறது 7. சஃபா மர்வாவில் சை செய்யறோம். சை என்னதான் 7 தான். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 7 7 7ன்னு 7க்கு ஒரு தனி மரியாதையும் ஒரு மகத்துவம் இருக்கிறது. சங்கைக்குரிய பெரியவர்களே, இன்னைக்கு 7வது நாள், ஒரு முக்கியமான நாள் இது. 7க்கு தனி ஒரு அந்தஸ்து இருக்குது அல்லவா? அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான உம்மத்தாக, அவங்களுக்கு உண்மையான பிரியர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களா அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்கிற பாக்கியத்தை, கண்ணால் காணுகிற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. சங்கைக்குரிய பெரியவர்களே, நம்ம மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், நம்ம ஊர் மக்கள் ரொம்ப கல்வியில ரொம்ப தேட்டம் உள்ளவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அலா லா தனாலுல் இல்ம இல்லா பி சித்தத்தின்
سأنبيك عن مجموع حبيبيان ذكاء حرص واستبار وبلغة وإرشاد أستاذ وطول زمان. அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொல்கிறார், நீ கல்வியை பெற்றுக்கொள்ள மாட்டாய், கல்வியை நீ அடைந்து கொள்ள மாட்டாய். நீ கல்வியை அடைய வேண்டும் என்றால் உன்கிட்ட 6 தன்மைகள் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் நம் கல்வியை அடைய வேண்டும் என்றால், இல்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 6 விஷயம் வேணும். எல்லாரும் அறிவாளியா ஆகணும், கெட்டிக்காரங்களா ஆகணும், திறமையா ஆகணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்படிதானங்க? யாருக்காவது வீணா போயிடணும்லாம் என்ன இருக்காதுங்க. எல்லோருமே நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வேண்டும் என்று தான் எல்லாருமே விரும்புறாங்க. சோடையா போகணும், ஃபெயிலா போகணும் யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்ம கெட்டிக்காரங்களா வரணும், கல்வியில் ஒரு தனித்தன்மை பெற்று அதில் ஒரு பாண்டித்தியம் பெற்று ஒரு நிபுணராக வர வேண்டும் என்றுதான் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கு. அதை இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அலி உலக மேதை. எப்ப தம்பிகளை இங்க கலங்கத்தா அப்படி அமைதியா உட்காருங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கல்விலாம் வேணும்னா ஒரு 6 விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும், அப்பந்தாம்பா உனக்கு கல்வி கிடைக்கும்ங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. பிள்ளைகள்லாம் கவனமா கேளுங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. முதல் என்ன இருக்கணும்? தக்கா, அறிவு இருக்கணுங்கிறாங்க. அது தக்கா, நுண்ணறிவு இருக்கணும். நுட்பமாக நுண்ணியமாக சிந்திக்கிற ஒரு திறமை இருக்கணும். அவங்களுக்கு தான் கல்வி வரும். இல்லாட்டா அவங்க துறையை திருப்பிட வேண்டியதான். என்ன செஞ்சணும்? பள்ளிக்கூடத்தில் கொண்டு போடுவாங்க, மதரசால கொண்டு சேர்ப்பாங்க, நம்ம பாடம் சொல்லி கொடுத்து மண்டையில் ஏறலன்னு வைங்க, எத்தா உங்க மகன் சரி வர மாட்டான், படிப்புக்கு இவனுக்கு மைண்ட் சரியில்லை, இவனை தொழிலில் கொண்டு கொடுங்க, அதுல நல்ல கவனமா இருக்கிறான், திசையை திருப்பி விட்டுறாங்க இல்லையா? படிப்புக்கு தகுதி இல்லைன்னா, நுண்ணறிவு இல்லைன்னா அவனால படிக்க முடியாது, பாடத்தை புரிய முடியாது, விளங்க முடியாது. அவன் துறையை திருப்பி அவனுக்கு எந்த இது சரியா வருதோ அந்த இதுக்கு விட்டுறணும் கொண்டு போய். கல்வி அடையணும்னா நுண்ணறிவு வேணும், அதற்கா. 2வது ஹிர்ஸ் வேணும், பேராசைப்படணுமா. இப்ப பணம் காசுல எவ்வளவு நம்மளுக்கு ஆசை இருக்குது, காசை சம்பாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம பெரிய பணக்காரர் ஆகணும், நம்ம பெரிய மில்லியன் ஆகணும், பில்லியன் ஆகணும்லாம் ஆசைப்படுறோம் இல்ல. காசு பணம்னா எவ்வளவு ஒரு ஆசை வருது, நமக்கு பேராசை வருது. பெரிய கோடீஸ்வரனா ஆயிரம், நம்ம எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம். காசுன்னா எல்லாருக்கும் பிரியம்தான். அதுல எப்படி ஒரு மோகம் இருக்கு, எப்படி ஒரு ஆசை இருக்குது, அதை விட பல மடங்கு ஆசை வர வேண்டும் கல்வியில. ஹிர்ஸ், 2வது ஹிர்ஸ் வேணும், தக்காவுன் ஹிர்சுன், பேராசை வேணும். 3வது வஸ்திபார், பொறுமை வேணும். சபருனா பொறுமை, இஸ்திபார்னா கொஞ்சம் கஷ்டப்படும், ரொம்ப பொறுமை செய்யணும். படிக்கிற காலத்தில், கல்வி கிடைக்கிற காலத்தில் நிறைய ஆபத்துகள் வரும். கல்வியை தேடுகின்ற இடத்துல, ஒரு இடத்துல போய் நம்ம தங்கி இருக்கும் போது சரியான முறையில் நமக்கு உணவு அமையாது, சரியான முறையில் அங்கே உள்ள சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை அமையாது. வெளியில போய் தங்கி இருக்கிறோம், நமக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி வசதிகள் வெளியில இருக்காது தானே. அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் இஸ்திபார், பொறுமையை கையாளணும். இஸ்திபார். 4வது புல்கத், முயற்சி செய்யணும், விடா முயற்சி செய்யணும். கல்வி வரலையா, வராட்டாலும் செய்த நான் முயற்சி செய்வேன், நான் ரொம்ப அதில் நான் முஸ்தீப் எடுப்பேன், நான் எப்படியாவது திறமையா வந்துடுவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் முயற்சி செய்யணும். ஒரு பெரியவங்க கல்வி படிக்கிறதுக்காண்டி போனாங்க, கல்வி உங்களுக்கு ஏறவே இல்லை மண்டையில். இது கல்வி வண்டியில் ஏற மாட்டாங்குது, படித்தாலும் புரிய மாட்டாங்குது, சொல்லி தர்றது விளங்க மாட்டாங்குது. நம்மளும் இருந்து இருந்து பார்த்துட்டோம். சரி பிசாம வாத்தியார்கள்ட்ட சொல்லிட்டு, உஸ்தாத்மார்கள்ட்ட சொல்லிட்டு போயிட வேண்டியதான். யோசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து கிடந்தாங்க. போயிட வேண்டியதான், நம்ம மண்டியில் தான் ஏற மாட்டாங்குதா. நம்மள மக்குன்னு சொல்றாங்க எல்லாரும், பேக் பெஞ்சின்னு சொல்றாங்க. எப்படி இருந்து என்னத்தை செய்ய, போயிட வேண்டியதான். நானும் இப்படி படுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்போ போய் சொல்லுவோம், உஸ்தாதிட்ட அனுமதி கேட்டுட்டு அவங்களோட துவா வாங்கிட்டு போயிடுவோம். அப்படி படுத்தே கிடந்தாங்களாம். படுத்து கிடக்கும் போதே அப்படி செவத்தை பார்க்குறாங்க, ஒரு எறும்பு மேலே ஏறுது, செவத்துக்கு மேலே ஒரு எறும்பு ஏறுகின்றது. அது அப்படியே பார்க்குறாங்க. ஒரு அளவு அந்த எறும்பு மேலே ஏறிச்சு,
நழுவி கீழே விழுந்துருச்சு, தப்புன்னு விழுது. உடனே 2ஆம் தடவை ஏறுது. ஏறி கொஞ்சம் தூரம் போச்சு. ஏற்கனவே போனதை விட கொஞ்சம் மேலே போயிடுச்சு. அப்புறம் போக முடியல, தப்புன்னு கீழே விழுது. ஒரு பல தடவை அந்த எறும்பு என்ன செய்யுது, கீழே மேலே போகுது, கீழே விழுது, மேலே போகுது, கீழே விழுது. ஏற முடியலதால மேல. கடைசியில் ஒரு தடவை ஒரு முயற்சி எடுத்து எறும்பு ஏறி அந்த சைடுக்கு போயிடுச்சு. இது இந்த பெரியவங்க பார்த்தாங்க, ஆஹா இந்த எறும்பை விடவோ நம்ம மோசமா போயிட்டோம். எத்தனை தடவை கீழே விழுந்துச்சு, நம்மளாலதான் ஏற முடியலையே, என்னத்தை போய் ஏறிக்கிட்டு. ஆனா அந்த எறும்பு போகல, விடா முயற்சி செஞ்சு அந்த சைடுக்கு போயிடுச்சு. நம்ம கல்வி வரமாட்டங்க தான், நம்ம இன்னும் முயற்சி செய்யணும். ஒரு பட்டம் வாங்காம, ஒரு ஆலிமிசாவை ஆவாம இந்த மருசா விட்டு போறதில்லை. இருப்போம் மக்குன்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நம்ம அழுது 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 அல்லாட்ட கேட்போம், அல்லா நம்ம கல்வியை தந்துருவான். ஆனா விடாம முயற்சி செஞ்சாங்களாம். பெரிய கெட்டிக்காரங்களாக, பெரிய ஆலிமாக, பெரிய அல்லாமாவா போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பல நூல்கள் அப்புறம் எழுதினாங்க அவங்களுடைய முயற்சி. அப்ப விடாம முயற்சி எதுவா இருந்தாலும் செய்யலாம். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, எந்த துறையில ஈடுபட்டாலும் சரிதான், நம்ம அந்தந்த விஷயங்கள முயற்சி செய்யணும். விடா முயற்சி செய்தால் கட்டாயம் முன்னேற்றம் கிடைக்கும். புல்கத்துன் விடா முயற்சி. 4வது இர்ஷாது உஸ்தாதின். 5வது ஒரு ஆசிரியருடைய நேர்வழி காட்டல் இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் இருந்து இப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும், இந்த இடத்துல இப்படி விளங்கணும், இதை இப்படி புரியணும், இதை இப்படி படிக்கணும். ஒரு ஆசிரியர் இல்லாம கல்வி வருமாங்க? இர்ஷாது உஸ்தாதின், ஒரு ஆசிரியரின் நேர்வழி காட்டல். தூலு ஜமானின், அதுக்குன்னு கொஞ்சம் காலத்தை ஒதுக்கணும். கல்வி படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் காலத்தை ஒதுக்க வேண்டும். தூலு ஜமானின் 6வதாக சொல்றாங்க. இந்த 6 இருந்தால்தான் ஒரு மனிதன் கல்வியை அடைய முடியும். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறாங்க. 6 விஷயம் என்னவெல்லாம் சொல்லுங்க. அறிவு, 2வது ஹிர்சு, பேராசப்படணும், ஹிர்சு. வஸ்திபார் 3வது பொறுமை, 4வது புல்கத் முயற்சி, 5வது இர்ஷாது உஸ்தாத், ஒரு ஆசிரியரின் நேர்வழி காட்டல். ஒரு உஸ்தாத் இருந்து நம்ம கல்வி போதிக்கணும், ஒரு ஆசிரியர் இருந்து கல்வி போதிக்கணும். அந்த கல்விக்குன்னு ஒரு காலத்தை ஒதுக்கணும். 6வது தூலு ஜமான். இந்த 6 இருந்தால்தான் கல்வியை பெற முடியும் என்று அறிவுலக மேதை அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொல்றாங்க. நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 கல்வி மேல தேட்டம், ஆசை, ஆர்வம். நேற்றைய தினத்திலே சில துவாக்களை எல்லாம் நம்ம சொன்னோம். உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கப்படும் நாளைக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட போன். உஸ்தாத் பயணம் செஞ்சாங்களே, அந்த துவாவை எழுதித்தாங்க, இன்னைக்கு கொடுத்துருவீங்கல்ல. எனக்கு 2 வேணும், எனக்கு 3 வேணும். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு ஆசை. அல்லாஹ் தஆலா நல்ல நம்ம பிள்ளைகளை எல்லாம் சாலிகானவர்களாக இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ரில, ஃபிக்ரில, துஆவுல தேட்டம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாங்க. நம்ம ஒரு சிறிய கூட்டம் உட்கார்ந்து பயானை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ரொம்ப பரக்கத்து ரஹமத்தும் செய்வான். ஒரு பெரிய கூட்டம் வீடுகள்ல இருந்து பயானை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குளிரான நேரத்தில் உங்களுக்கு வர முடியல, வயசானவங்க, பெண்கள், இளைஞர்கள், ஒரு பெரும் கூட்டம் நம்ம கூத்தாநல்லூரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னால சரியான முறையில் கேபிள் டிவி தெரியல, மக்கள்லாம் அப்படியே பரிதவிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு ஹதீஸை கேட்க முடியலையே, டிவி கோளாரா போயிடுச்சு. நான் ரூமுக்கு போன உடனே எனக்கு ஒரு போன் போட்டு ஒரு உஸ்தாத் சொல்றாங்க, ஏன் அஜர்த்து பயான் தெரியல. நான் 11 மணி வரை உட்கார்ந்துட்டேனே, விளங்கவே இல்லையே என்ன. அப்ப பாத்தீங்களா, ஒரு நாள் பயான கேட்கல எவ்வளவு துடிப்பு. இது அல்லாஹ் விரும்புகிறான், இது அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு ஆசை இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும். கிடைக்கலையேன்னு ஒரு பரிதவிப்பு. பரிதவித்து கிடைக்கவில்லை என்றால் அவங்களுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் எழுதுறாங்க. பயான கேட்கிறோம், நம்முடைய பட்டோலையிலே நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அன்னைக்கு கேட்க முடியாம போயிட்டாங்கல்ல, எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய நன்மையை சவாபா அல்லாஹ் எழுதியிருப்பாங்க. ஏன்னா உள்ள தேட்டம் ரொம்ப தாகமாயிடுச்சு அவங்களுக்கு. சிலர்கள் இந்த இதுல மறுநாள் நெட்ல போட்டு கேட்டிருக்காங்க, தகவல் வந்தது எனக்கு. எவ்வளவு ஆசை.
ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுபூ தொழுகையில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு தூக்கங்கிறது ஒரு ஏற்படத்தானே செய்யறது, அது கிட்டத்தட்ட ஒரு மூத்து தான் அது, அப்படிதானே? தூக்கங்கிறது ஒரு சிறிய மூத்து. நம்ம அப்படித்தான் ஓதிக்கிட்டு படுக்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹய்யா, அப்படிதானே எந்திரி படுக்கிறோம். யா அல்லாஹ் உன் பேரை கொண்டு நான் மூத்தாவுறேன். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, உன் பேரை கொண்டு மூத்தாவுறேன். உன் பேரை கொண்டு தான் காலையில் எந்திரிக்கணும். துவா ஓயிட்டு தான் படுக்கிறோம். காலில் எந்திரிச்சோன்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா இலையின் நுஷூர், நான் என்ன மூத்தானதுக்கு பிறகு என்னை காலையில் எழுப்பி விட்டானே அந்த அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் துவா வரும். அப்போ தூக்கங்கிறது ஒரு மரணம் தான், அது ஒரு மூத்து தான். அசந்து தூங்கிட்டா என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் அசந்து தூங்கிட்டாங்க, சூரியன் உதிச்சிருச்சு. வருத்தப்பட்டாங்க, பட்டாங்க, அளவில்லாத அளவுக்கு வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. யா அல்லாஹ் ரப்பே, இப்படி நான் தூங்கிட்டேன ரப்பே, ஒரு தொழுவை எனக்கு கல்லாவாயிடுச்சு ரப்பே, எனக்கு தூக்கம் இப்படியா வந்து என்ன அசத்தணும், எனக்கு ஒரு வகத்து தொழுகை இல்லாம போயிடுச்சே, நான் தொழுவ முடியாம போயிடுச்சே, கல்லாவா தொழுகிறேனே என்று பதறி கதறி சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிருக்காங்க. மறுநாள் காலையில வாங்கு சொல்றதுக்கு முன்னாலே ஒரு ஆள் வந்து எழுப்புது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பாவா எந்திரிங்க பாவா, தொழுவைக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்படி கிடந்து தூங்குனீங்கன்னா எப்ப எந்திரிச்சு தொழுகிறது சொல்லிட்டு சுபு வாங்க சொல்றது. அவன் எந்திரிச்சிருவா, அன்னைக்கு அசந்துட்டாங்க. சுபுக்கு முன்னாலே வந்து எழுப்பி விடுறாரு ஒரு ஆளு. அது அவங்க படுத்து தூங்குனாங்களே, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு படுத்திருந்தாங்க. இந்த முதல் நாளும் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கிற ஒரு சுன்னத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் படுத்து அடுத்து எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு சுன்னத் தொழுதுட்டு அப்படியே ஃபர்து தொழுகைக்கு வருவாங்கன்னு ஹதீஸ்ல வருது. அந்த மாதிரி தான் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு தான் முதல் நாள் படுத்திருந்தாங்க. படுத்திருந்தா கொஞ்சம் கண்ணு அசந்துருச்சு, சுபூ தொழுது போயிடுச்சு. அதுதான் வருத்தப்பட்டாங்க. இந்த ரெண்டாவது நாளும் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அந்த சுன்னத்தான படுக்கைக்காடு சும்மா கொஞ்ச நேரம் படுத்திருந்தாங்க, கண்ணை கொண்டு போச்சு. பாங்கு சொல்லும்போது எந்திரிவாங்க. பாங்கு சொல்றதுக்கு முன்னாலே ஒரு ஆள் வந்து எழுப்புது, பாவா தஹஜ்ஜுத் தொழுது எனக்கு நான் படுத்து கிடக்குறீங்களா, பாங்கு சொல்ல போறாங்க, தூங்கிறாதீங்க, நேத்தான் தூங்குனீங்கல்ல, அது மாதிரி தூங்கிறாதீங்க. ஒரு ஆள் வந்து எழுப்புது. உடனே உமலாசனையே, தம்பி நீ நல்ல பையனா இருப்ப போல் இருக்கே, நீ யாருப்பா, நீ நல்ல பிள்ளையப்பா, நீ யாருப்பா நீங்கிறாங்க. நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், தொழுவைக்கு நேரம் ஆயிடுச்சு, தயாராகுங்க. ஏன்னா அந்த பையன் நழுவ பார்த்தாரு, உடலை கையை பிடிச்சி உமலா தாண்ட நடக்குமா, கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நீ யாரு சொல்லு, நீ யாருன்னு சொல்லாம விட மாட்டேன். அட ஏங்க என்ன போய் கேட்டுக்கிட்டு, உங்களை நல்ல காரியத்தானே எழுப்பி விட்டுருக்கேன், என்னையே நீங்க போய் கேட்குறீங்க, நீ சொல்லாம உன்னை விட மாட்டேன், உன்னை தண்டிப்பேன்ட்டாங்க. உமலாத்தனு இதான ஆள், கண்டிஷனான ஆளு, நீ யாருங்கிறத சொல்லல உன்னை தண்டித்து விடுவேன். யூட்ட வந்து மாட்டிக்கிட்டவன் இடங்க மாட்டாங்களா, நான் தாங்க இப்லீஸ். இப்லீஸா? ஏ நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டியப்பா, உன்னை பத்தி எல்லாம் புராண அழகா சொல்றான். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதின்னா உன்னை பத்தி சொல்றான் அல்லாஹ் தஆலா. உனக்கு இந்த மாதிரி நல்ல புத்தி எல்லாம் வராத. இன்ன ஷைத்தான யௌமுரு பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர்ங்க இடத்துல மானக்கேடானது அசிங்கமானதை கொண்டு ஷைத்தான் ஏவுவான். அவன் நல்லதை கொண்டு ஏவ மாட்டான். தொழுகைங்கிறது நல்லது, ஒரு உயர்ந்த அமலு. குர்ஆன் ஓதுறதுங்கிறது உயர்ந்த ஒரு அமலு. நோன்பு வைக்கிறது, திக்ர் பிக்ர்ல ஈடுபடுறது உயர்ந்த ஒரு வணக்கம். இந்த மாதிரி காரியத்தை செய்யு ஷைத்தான் சொல்ல மாட்டான். அவன் அசிங்கமான காரியம், அருவருப்பான காரியம், பாவமான காரியத்தை செய்யணும் தான் தூண்டுவான். உன்னை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான். நீ ஏன் எழுப்புன சொல்லு, என்ன நீ தொழுவைக்கு எழுப்புனா காரணம் இருக்கணும் சொல்லு. என்னங்க இந்த ஆளு ஏதாவது சொல்லிட்டு நான் இப்லீஸ்னா விட்ட முடியாது, நீ இப்லீஸா உன்னை போய் பிடிச்சிட்டேன்னு விட்டுருவாருன்னு பார்த்தா நீ ஏன் எழுப்புனேன்னு காரணம் கேட்கிறாங்க. உடனே ஒண்ணு வழி இல்லாம சொல்றான், நேத்து உங்களை தூங்க போட்டது நான் தான் சொல்றேன். நேத்து சுபு துலாம தூங்குனீங்கல்ல, உங்களை தூங்க போட்டது நான் தான் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. அதாவது சுபுக்கு எந்திரிக்கலாங்கும் போது
தூங்கு தூங்குன்னு தட்டி கொடுப்பானா. அலைக்க லைலுன் தவியல், நிறைய நேரம் இருக்கு, சுபுக்கு வக்கத்துலாம் வரல, நல்ல படு, குளிர் நேரத்தில் போய் எந்திரிச்சுக்கிட்டு வெளியில போனா அவனுக்கு சளி களி பிடிச்சிரும், அப்படி படுக்க போடுவானா. படுக்க போட்டு ஆளாத்தி கொடுத்துக்கிட்டே தாளாட்டி விட்டுக்கிட்டே தடை விட்டுக்கிட்டே இருப்பான் தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி. கொஞ்சம் கண்ணை அசரும் போது பீச்சா பிறந்து விட்டுருவானா. அப்படியே வருது, காலையில சிறுநீர் கழிச்சிருவான், அப்புறம் எந்திரிக்கவே முடியாது. படுக்க போடுறவனே அவன் தான். எல்லாரும் சுபு தொழுவுங்கிற நியத்தில் படுக்கிறோம், ஆனா சில சமயம் நம்மளை அசத்தி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷைத்தான் செய்யற சேட்டை தான் அது. அதைத்தான் சொல்றான், நேத்து உங்களை தூங்க வச்சது நான் தான், கொஞ்ச நேரம் படுங்க, நேரம் இருக்கு நேரம் இருக்கு நேரம் இருக்குன்னு உங்களை தூங்க வச்சுட்டேன். சூரியன் உதிக்கிற வரையா ரொம்ப நாளா தவம் இருந்தேன் உங்களை அப்படி தூங்க வைக்கணும்னு. உங்களை தூங்க வச்சதும் போதும், அடுத்து நான் பட்டதும் போதும். சரி என்ன, சரி தூங்குனியில எந்திரிச்சு தொழுதுட்டு பேசாம இருக்க வேண்டியதுன்னு. எல்லாம் எனக்கு ஒரு தொழுவ கல்லாவாயிடுச்சு ரப்பே, ரப்பே என் தொழுவ கல்லாவாயிடுச்சு ரப்பே, எல்லாம் என்னை தண்டிச்சிடாதே, எல்லாம் என்னை மன்னிச்சிரு ரப்பே, என்னை நீ மன்னிச்சிரு ரப்பேன்னு அல்லாட்ட உங்களை இவ்வளவு நேரம் யார் தௌபா கேட்க சொன்னா? கேட்கிறான். அல்லாட்ட நீங்க வருத்தப்பட்டு தௌபா செய்ய மலக்குகள்கிட்ட சொல்றான், என் காதுல விழுற மாதிரி. இப்படி சொல்றான், என் காதுல விழுற மாதிரி மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்றான், உமர் ஒரு வக்கத்து தொழுகையை விட்டதற்கு அவர் கவலைப்படுகிறார், வருத்தப்படுகிறார், கண்ணீர் மல்கிய இடத்தில் தௌபா செய்கிறார். அவருக்கு 70 சுபு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதா எவ்வளவு நன்மையோ அந்த நன்மையை பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டான். இது ஏன் காதுல அப்படியே ரீங்காரம் அடிக்குது, என் செவிய தட்டுது. நான் பட்ட வருத்தத்துக்கு ஒரு அளவே கிடையாது. ஒரு வக்கத்து தொழுவை இந்த உமரை தூங்க வச்சுட்டு 70 வக்கத்து தொழுவை நன்மையை வாங்கி கொடுத்துட்டோமே, ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டோம். இந்த ஆளை கரெக்டா தொழுவைக்கு நாளைக்கு எழுப்பிடணும் எனக்கு நீயத்துல தான் எழுப்பினேன். பத்தியா மாட்டிக்கிட்டியா ஓடா செய்தான், அவுது இல்லா இவனை செய்தான் ரஜின்னு மாட்டி விட்டாங்க. அப்ப கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்போ ஒரு வக்கத்து தொழுவலியேன்னு அவங்க வருத்தப்பட்டதுனால 70 வக்கத்து தொழுவை நன்மை எழுதிட்டான் அல்லாஹ் தஆலா. அதே மாதிரி நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் பெரியவர்கள் சிலவங்க வீட்டில இருந்து பார்க்க முடியலேன்னு 2 நாளைக்கு முன்னால வருத்தப்பட்டதுக்கு அதிகமான நன்மைகளையும் சவாபுகளையும் அவளுக்கு அல்லாஹ் தஆலா பதிவு செய்து விட்டான். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் நமக்கு எல்லாம் எல்லோருக்கும் தருவானாக. அதுக்கடுத்து இந்த ஜெராக்ஸ் எப்பொழுது வரும் எல்லாரும் போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மெம்பர்கள் நம்முடைய சொசைட்டியில் உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அதிர்த்து நிறைய போன் வந்துருச்சு. தாய்மார்களே சகோதரர்களே, அது எல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் எடுத்தாவது. ஏன்னா நோட்டீஸ் ஜெராக்ஸ்லாம் கூட உங்களுக்கு அப்படி தவறி போயிருது. பிரிண்ட் எடுத்து வச்சா நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். பத்திரமா வைக்கிறது மட்டுமல்ல, அதை பல ஜெராக்ஸ் எடுத்து பலர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா? அதுவே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை நம்முடைய சொசைட்டியினர்கள், ஜஷ்ன மீலாது விழா சொசைட்டியினர்கள், நிர்வாக பெருமக்கள் நல்ல உங்களுக்கு சேவை செய்கிறார்கள். ஆர்வத்தோடு நம்முடைய நிர்வாக பெருமக்கள் போய் பிரிண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அது ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் ஆகும்னா ஒரு நாள் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில வந்துடும். உங்களுக்கு நாளைக்கு பயான் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இந்த ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் உங்களுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம எல்லா பேர்களுக்கும் தருவானாக. கல்வியின் மீது உண்டான தேட்டத்தையும் இந்த ஆர்வத்தையும் ஆசையையும் இபாதத்தின் மீது உண்டான பிடிப்பையும் நம்ம அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. இதே போன்று மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று திரட்டுவானாக. பைத்துல் முகத்தஸுக்கும் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்முடைய துஆவுக்காக வேண்டிய அத்தனை பேர்களையும் நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையோடு அல்லாஹ் தஆலா ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது மக்கா நகரிலே. அவங்க சிறு பிள்ளையா இருக்கும் போதும் ஒரு அற்புதமான ஒரு அழகான நிகழ்வு நடைபெற்றது. அதிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்துக்கிட்டாங்க. அதே போன்று 25வது வயதிலேயும் அந்த நிகழ்வு மீண்டும் நடந்தது. அதிலேயும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். சங்கைக்குரிய பெரியவர்களே, இறை ஆலயமாம் காபத்துல்லா இருக்கிறதே, அதை புனிதர்கள் நல்லவர்கள் பெரியவர்களை கொண்டு தான் அந்த காபாவை அல்லாஹ் கட்டியிருக்கிறான். நல்ல வேலைகளை எல்லாம் நல்லோர்களை கொண்டு தான் அல்லாஹ் வாங்குவான். இறை ஆலயமாம் காபத்துல்லா தான்
மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் தலைமையான மஸ்ஜித் இல்லையா? எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் எல்லா இறை ஆலயங்களுக்கும் தலைமையானது மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லா. அது தலைமையானது மட்டுமல்ல, அந்த பில்டிங் தான் இந்த உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் ஆலயம். அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பில்டிங்கே இல்லை. இன்ன அவ்வளவு பைத்தின் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அரபி இலக்கண சட்ட பிரகாரம் பைத்து என்றால் வீடுன்னு தான் அர்த்தம், கட்டிடம் தான் அர்த்தம். பைத்து என்ற பொதுவான வார்த்தையை நக்கீரான்னு சொல்லுவாங்க, பொது வார்த்தை அரபியிலே. இந்த உலகத்தில் கட்டப்பட்ட முதல் கட்டிடமே மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லா தான் சொல்றான். ஆரம்பமாக மலாயிக்கத்துமார்கள் மலக்குமார்கள்லாம் மஅசூமீன்கள் இல்ல, பாவம் செய்யாதவர்கள், தூய்மையானவர்கள், அப்பழுக்கற்றவர்கள். அந்த தூய்மையான மலாயிக்கத்துமார்கள் மூலமாக ஆரம்பமாக அந்த காபத்துல்லா கட்டப்பட்டது. பிறகு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதி மனிதர் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அந்த கஅபாவை மீண்டும் அல்லாஹ் கட்டினான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்தவுடனே அவர்கள் செய்த முதல் வேலை தனக்குன்னு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டல, அல்லாஹ்வுக்கு தான் வீட்டை கட்டினார்கள். நாமெல்லாம் என்ன செய்வோம்? நாமன்னு சம்பாதிச்சோம்னா நமக்குன்னு ஒரு இடம் வேணும், நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு வீடு கட்டுவோம். அது தப்பு இல்லை, கட்டுவோமா இல்லையா? எலி வலையாக இருந்தாலும் அது தனி வலையாக இருக்க வேண்டும். அதுவே நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவோம், தப்பு கிடையாது. நமக்கு தான் முதல் பார்ப்போம், தனக்கு போக தானம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா பெரியார்கள்லாம் அப்படி இல்லை, தன்னை விட பிறரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் நல்லவர்கள் பெரியவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனால தான் உலகம் இயங்குகிறது. ஆனால் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கென்று ஒரு இல்லத்தை குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன்னால் அந்த காபத்துல்லாவை, அந்த இறை ஆலயத்தை தான் முதலாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். அந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகள் கழித்து ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்ற புனித மஸ்ஜிதையும் நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டினாங்க. அந்த காபத்துல்லாவும் பைத்துல் முகத்தஸுக்கும் மத்தியிலே உள்ள இடைவேளை 40 ஆண்டுகள் என்று புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அடுத்து பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள். ரெண்டுக்கு மத்தியிலே இடைவேளை 40 ஆண்டுகள் என்று ஹதீஸிலே வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஆக மலக்குமார்கள் முதல் கட்டினாங்க. அடுத்து ஆதி மனிதர், ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த காபாவை கட்டினார்கள். அடுத்து அதுக்கடுத்து வளையாக நபிமார்கள் தான் அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது. அது உலகமே அழிந்தது. அந்த வெள்ளப்பிரளயத்தில் அதுல காபாவுக்கும் சேதம் ஏற்பட்டு அது பாதிப்புக்குள்ளாகிவிட்டது. அந்த கட்டிடமே கொஞ்சம் சிதைந்து போய்விட்டது. அதற்கு பிறகு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த காபாவை கட்டினார்கள். இது யர்ஃபஉ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற துஆவை ஓதிக்கொண்டே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த காபத்துல்லாஹ் கட்டினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அந்த காபாவை கட்டும்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொத்தனாராக இருந்தார்கள். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் சித்தாளு, கல்லெடுத்து கொடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. அந்த கல்லை அழகாக அடுக்கி முறையாக வைத்து பூசினது ஹலீலுல்லா, ஹலீலுர் ரஹ்மான் என்ற சிறப்பு பெயரை பெற்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த காபாவை கட்டினார்கள். கட்டிடம் உயர்கிறது. கட்டிடம் உயர உயர நம்ம ஊர்ல என்ன செய்வோம்? அஸ்திவார வரை அந்த கொத்தனார்கள்லாம் கீழே இருந்தே கட்டிடுவாங்க. பில்டிங் உயர்ந்துருச்சுன்னா
என்னவோ கட்டுவாங்களே சாரம், எங்க ஊர்ல சாரம்னு தான் சொல்லுவோம், அங்க வேற எதுவும் சொல்லுவீங்களேன்னு தான் நான் என்னன்னு கேட்டேன். இங்கேயும் சாரம் தானா? சாரம் கட்டுவாங்க. சாரம் கட்டி தான் மேல அப்படியே போவாங்க இல்லையா? அது மாதிரி காபத்துல்லாவிலையும் பில்டிங் கொஞ்சம் உயர்ந்துருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கை எட்ட மாட்டேங்குது. உடனே மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ட்ட, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ட்ட, மகனே ஒரு கல் எடுத்துட்டு வாங்க, நின்றுக்கிட்டு கட்டுறேன் வேண்டாங்க. உடனே ஒரு ஸ்டூலுக்கு பாரமா ஒரு கல்லை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரே கல்லுல நின்றுகிட்டு மேல வரையும் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. அது உயர 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 அந்த கல்லும் மேல வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரே இடத்துல நின்றுகிட்டு ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சிட்டு தான் கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கினால் என்ன அற்புதம், என்ன ஆச்சரியம்! அவங்களுடைய 2 பாதங்களும் அந்த கல்லிலே அப்படியே பதிந்து விட்டது. மகாம இப்ராஹிம் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹாஜிகள்லாம் நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது பார்க்கிறோம் இல்லையா? அந்த 2 காலும் அந்த கல்லில் அப்படியே பதிஞ்சிருக்குது. இந்த சேர் சகதியில கால் பதிஞ்சா எப்படி இருக்கும்? வந்து மழை பெஞ்சிருக்கு, எங்கனையாவது இடங்க மடங்கள கால் வச்சோம்னா கால் உள்ள போயிடும். அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த வருஷம் நல்ல பரக்கத்தான மழை, ரஹமத் அல்லாஹ் நல்லா இறக்கிட்டான். நேற்று கூட பயான் ஆரம்பிச்ச உடனே ரஹமத் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. பயான் முடிகிற நல்ல மழை பெஞ்சுச்சு. அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத்து தான். அந்த நேரத்தில் செய்யற துவா அல்லாஹ் கபூல் செய்வான். மழை பெய்யும் போது ஒரு செய்தி சொல்றேன் கேட்டுங்க. இடையில மழை பெய்யும் போது அந்த தண்ணீரை நேரடியா பிடிச்சு வச்சு குடிங்க. அதுல நிறைய ஷிஃபா இருக்குது. நேரடியா மழை பெய்யுது பாத்தீங்களா? அந்த மழை தண்ணீரை பிடிக்கணும். பிடிச்சு குடிச்சமையானால் வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறிரும். அதுல பல வகையான மருத்துவம் இருக்கிறது. அன்சல்னா மினஸ்ஸமாயி மாஅன் தஹூராங்கறான். சுத்தமான நீரை வானத்தில் இருந்து உங்களுக்கு இறக்குகிறோம். அந்த நேரடியா நீரை பிடித்து நாம் வச்சு எத்தனை நாளானாலும் நம்ம தண்ணீர் கெட்டு போவாது. அது மாஅன் தஹூரா அல்லாஹ் சொல்லுகிறான். ஜம்சம் நீரையும் நீங்க எத்தனை வருஷம் வச்சாலும் கெட்டு போவாது. ஜம்சம் நீர் இருக்குது, அது எத்தனை வருஷம் நீங்க வைங்க, அது வீணே போகாது, புழுவெல்லாம் வைக்காது. அதே போன்று மழை தண்ணீரை நேரடியாக பிடிக்கணும். ஒரு சட்டியை கொண்டு, பெரிய சட்டியா கொண்டு வச்சிடணும். குழாயில பிடிக்க கூடாது, டைரக்டா உள்ள சட்டியில விழணும், பாத்திரத்தில் விழ வேண்டும். அந்த தண்ணீரை பிடிச்சு வச்சு குளிங்க, குடிங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுல எல்லா வகையான மருந்து இருக்குது. கேன்சர் போன்ற வியாதிக்கு கூட அது மருந்து. அல்லாஹ் பாதுகாப்பான. அந்த மாதிரி வியாதிகளை விட்டு நம்மளை பாதுகாப்பானாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. எல்லா நோய்க்கும் அந்த மழை நீரிலே அற்புதமான ஷிஃபா இருக்கிறது. ஏனென்றால் படைத்தவன் சொல்லிவிட்டான், அன்சல்னா மினஸ்ஸமாயி மாஅன் தஹூரா. அது பியூர் தண்ணீர். அது ஃபில்டர் செஞ்சு அங்க இருந்து வருது நம்மளுக்கு. அல்லாஹ்வுடைய ஃபில்டர் மாதிரி யாரும் ஃபில்டர் செய்ய முடியாது இல்லையா? அது தூய்மையான தண்ணீர். தண்ணீரை பிடிச்சு இன்ஷாஅல்லாஹ் குடிங்க. மழை பெய்யும் போது பிடிச்சிருங்க, நேரடியா பிடிங்க, பிடிச்சு சேகரம் செஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. அதை அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்து ரஹமத்தும் செய்வானாக. ஆக சங்கைக்குரிய பெரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இறை ஆலயமாம் காபாவை கட்டி முடித்து விட்டு பார்க்கிறார்கள். 2 காலும் உள்ளே பதிந்திருக்கிறது. மகாமே இப்ராஹிம், அதுக்கு பேரு தான் என்ன இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கல்லில் நின்று கட்டினார்களோ அந்த புனிதமான இடம். 7 தடவை தவாபு செய்து விட்டோமையானால் அந்த மக்காமே இப்ராஹிமில் நின்று அந்த கல்லுக்கு நேரே நின்று கண்ணாடி குலோபலத்துக்கு வச்சிருக்காங்க இல்லையா? ஹாஜிகள்லாம் பார்க்கிறோம். பார்க்காதவங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அந்த பாதத்தை போய் பார்க்கணும். அல்லாஹ் சொல்லும் போது சொல்லி காமிக்கிறான் குர்ஆனிலே, ஃபீஹி ஆயாத்துன் பையினாத் வ மகாமு இப்ராஹிம். இறை ஆலயமாம் காபத்துல்லாவிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. மகாம இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பதிந்த கல்லும் அங்க இருக்குதுங்கிறான். அத்தாட்சியை சொல்ல வந்த அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் அந்த கல்லிலே பதிந்திருப்பதும் பெரிய ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மகாம இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை, அதை தரிசிக்கிற பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா தருவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அந்த காபா தான் இருந்துகிட்டே இருந்துச்சு நீண்ட நெடிய காலம். பிறகு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு விராயமாய் இருக்கும் போது அதை இடித்து மறுபடியும் கட்டினார்கள். அதற்கு பின்னால் அவங்க 25வது வயதிலே, சங்கைக்குரிய பெரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதிலே
அந்த காபாவை மீண்டும் புனர் நிறுவனம் செய்கிறாங்க, காபாவை இடித்து கட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் மக்காவில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், சங்கைக்குரிய பெரியோர்களே, முஸ்லிம் இஸ்லாம்னு அந்த நேரத்தில் இல்லாட்டாலும் காபா மேல ரொம்ப உங்களுக்கு மரியாதை உண்டு, காபாவின் மீது ரொம்ப பிரியம் உண்டு. அந்த மக்களுக்கு, மக்காவாசிகளுக்கு நாங்கள் காபாவுடைய சொந்தக்காரர்கள் என்று பெருமையாக சொல்வார்கள். ஆகவே அந்த காபாவை கட்டும் போது ஒரு பொது அறிவிப்பு செய்தார்கள், காபாவை நாம் புனர்நிர்மாணம் செய்ய போகிறோம், இடித்து புதிதாக கட்டப் போகிறோம். உங்கள்கிட்ட உள்ள காசு பணத்தை கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்கவில்லை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஹலாலான காசை கொண்டு வாருங்கள். நாங்கள் காசு தான் எல்லாத்திலையும் இருக்குமே, அது தூய்மையான காசா இருக்கணும், நேர்மையான முறையிலே ஹலாலான முறையிலே ஈட்டிய காசு பணத்தை தான் இந்த பள்ளிவாசலை கட்டுறதுக்கு, மஸ்ஜிதினுடைய தலைமையகத்தை கட்டுறதுக்கு, காபத்துல்லாவை கட்டுறதுக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர நீங்கள் தவறான வழிகளிலே சம்பாதித்த பொருள்கள் எல்லாம் தேவையில்லை, ஹலாலான காசு பணங்களை கொண்டு வாருங்கள். உடனே ஹலாலான காசு பணம் வந்து சேர்ந்துச்சு, ஆனால் கம்மியாக தான் வந்துச்சு. உங்களுக்கு நான் விளங்குற மாதிரி சொல்றேன். இப்ப காபத்துல்லா இவ்வளவு பெருசு இருக்குன்னு வைங்க, பேச்சுக்கு இந்த சேர்ல இந்த பில்டிங் பெருசுன்னு வைங்களேன், இவ்வளவு பெருசு இருக்குது. ஒரு உதாரணம், இந்த நம்ம மேடை எவ்வளவு பெருசு இருக்கு, இவ்வளவு பெருசா அஸ்திவாரம் போட்டு பெருசா கட்டி இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அந்த அளவுக்கு அஸ்திவாரம் போட்டு கட்ட முடியல, காசு பத்தாது. ஹலாலான காசு வந்திருக்கு, கம்மியான காசு தான் வந்திருக்கு. ஹராமான காசு எல்லாத்துலயும் இருக்குது. காபத்துல்லா கட்டுறதுக்கு யாருமே கொண்டு வந்து கொடுக்கல. பியூரான காசு, நேர்மையான முறையிலே உழைத்து சம்பாதித்த காசை கொண்டு வந்து மக்கத்து மக்கள் கொடுத்தார்கள். அந்த ஹலாலான காசை வச்சு கட்டினாங்க. ஃபுல்லா அஸ்திவாரம் போட முடியல, கொஞ்சம் சுருக்கி கட்டினாங்க காபத்துல்லாவை. காபத்துல்லா அங்க வரையே இருக்குதுன்னா இப்ப சுருக்கிட்டாங்க. பெரிய அஸ்திவாரம் போனா அந்த அளவுக்கு காசு நிறைய செலவாகும். பில்டிங்கை சுருக்கி கட்டினார்கள். அந்த இன்னும் சில பகுதி இருக்கல்லவா கட்டாத பகுதி, அங்க சோரை மட்டும் வச்சு விட்டுட்டாங்க. இப்ப இருக்கல்லவா ஹத்தீம், ஹத்தீம் இருக்குங்களா, அந்த ஹத்தீமையெல்லாம் சேர்த்து தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அவ்வளவு பெரிய பில்டிங்கா தான் இருந்துச்சு. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெருசு தான் கட்டினாங்க. மலக்குமார்களும் அந்த பெருசு தான் கட்டி வச்சிருந்தாங்க. ஹத்தீம் இருக்க அதையெல்லாம் சேர்த்து ஃபுல்லா கட்டப்பட்டிருந்துச்சு அந்த ஆரம்ப காலகட்டத்தில். மக்காவாசிகள் ஹலாலான காசை வைத்து கட்ட வேண்டும் என்று வருகிற போது காசு பணம் பத்தாததினால் சுருக்கி பில்டிங்கை சுருக்கிட்டாங்க. இப்ப கட்டியிருக்காங்களா அந்த அளவுக்கு ஆக்கி அங்க ஒரு ரவுண்டு சோறு வச்சு கட்டிட்டாங்க. அது திறந்த வழி, சோறு வைக்கிறதுக்கு பெரிய காசு செலவாகாது இல்லையா. ஆனா தவாப் செய்யும்போது ஃபுல்லா தான் சுத்தணும், குறுக்க வரக்கூடாது. அப்படி கட்டி விட்டாங்க. அப்படி காபாவை பிற்காலத்தில் வசதிகள்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசை, அவங்க நபியாவெல்லாம் ஆனதுக்கு பிறகு ஃபுல்லா இடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அஸ்திவாரத்தில் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அந்த வேலையை அவங்க செய்யல. அத சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி ஷரீஃபிலே வருகிறது, யா ஆயிஷா லவ்லா இதுசானு கௌமுகி பில் குஃப்ர் லபனைத்துல் கஅபத அலா கவாயிதி இப்ராஹிம். ஆயிஷா மனைவிட்ட சொல்றாங்க, எனக்கு காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அஸ்திவாரத்தில் ஃபில் பண்ணி கட்டணும்னு தான் எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனாலும் அப்படி கட்டிட்டா மக்கள் எதுவும் தவறாக நினைப்பாங்க நம்மளை. நம்ம மக்கள் கட்டினதை இடிச்சிட்டு இவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஃபுல்லா கட்டுறாங்களே. ஆனா ஃபுல்லா கட்டுறது தான் மரபு, அதுதான் ஆதியிலிருந்து கட்டப்பட்டது. இந்த மக்கள் தான் சுருக்கி கட்டியிருக்கிறார்கள். எங்கு நான் இடிச்சு ஃபுல்லாக்கி கட்டினோம்னா நல்ல பரக்கத்தை தந்திருக்கான், வசதியை தந்திருக்கிறான். இடிச்சு கட்டினோம்னா எதுவும் நினைப்பாங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வருது. அதுவே அந்த வேலையை செய்யலேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அப்துல்லா இப்னு சுபைர் அலி எல்லாம் இடிச்சு கட்டினாங்க. அது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடிச்சிட்டு மறுபடியும் இப்படியே கட்டி விட்டான். அவங்கள கொலையும் செஞ்சுட்டான் அப்துல்லா இப்னு சுபைர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு. பிறகு பிற்காலத்தில் அந்த காபாவை ஃபுல்லாக்கி கட்டலாமான்னா அறிஞர்கள் உலமாக்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன்னா இப்படியே இருக்கட்டும். ஏனென்றால் பல பகுதிகளிலே இருந்து மக்காவுக்கு வருவார்கள் ஹஜ் செய்வதற்கு, உம்ரா செய்வதற்கு. காபத்துல்லாவுக்கு உள்ளே போய் தொழ வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அப்படிதானே? யாருக்கு ஆசை இருக்காது? காபத்துல்லாவுக்கு உள்ள போய் தொழணும்னு ஆசை இருக்குதானே செய்யும். ஆனா எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது.
அது மன்னர்கள், பெரியவர்கள், முக்கியஸ்தர்களுக்குத்தான் உள்ளே போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பல பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்கள் உள்ளே போய் தொழ வேண்டும் என்றால் ஹத்தீமுக்குள்ள போய் தொழுவலாம். இப்ப நம்ம ஹத்தீமுக்குள்ள போய் தொழுவலாம் இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் ஹத்தீமுக்குள்ள போய் தொழுதுறோம்ல, தொழுதிருக்கோம்ல. அது உள்ள போய் தொழுதால் காபாவுக்கு உள்ளே தொழுது நன்மை கிடைக்கும். அது அப்படியே இருக்கட்டும் உலமாக்கள் சொல்ல இன்னைக்கு அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கைக்குரிய பெரியோர்களே, ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதில் தான் அந்த காபாவை இடித்து கட்டினார்கள், சுருக்கியும் கட்டினார்கள். கட்டிடம் மேலோங்கி வந்துவிட்டது. ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை பதிக்க வேண்டிய ஒரு நிலை, ஒரு சூழல் வந்தது. மக்காவிலே பல மக்கள் இருக்கிறார்கள், பல கோத்திரத்தினர்கள் இருக்கிறார்கள், பல பிரிவினர்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைத்து பதிப்பது யார்? பிரச்சனை வருது. எங்க குடும்பம் நாங்க தான் வைப்போம், எங்க குடும்பம் நாங்க தான் வைப்போம் என்று எல்லோரும் போட்டி போடுகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த காலத்தில் உள்ள மக்காவில் உள்ள பெரியவர்கள்லாம் சொல்றாங்க, இப்ப நம்ம போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாகும். நம்ம எல்லோரும் போய்விடுவோம், காலையில வருவோம். யாரு முத காபத்துல்லாவுக்கு வருகிறாங்களோ, ஹரமுக்குள் வருகிறார்களோ, அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாம் கேட்டுக்கொள்வோம் என்று பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்ல எல்லோரும் சென்று விடுகிறார்கள். நாம முத காலையில போயிடணும், நாம முத போயிடணும். எல்லாரும் உறுதியான எண்ணத்தோடு படுத்தார்கள், தூங்கினார்கள், தூங்கி விட்டார்கள். ஆனால் யாரு வரணுமோ அந்த கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25வது வயதிலே அவங்க தான் காலையில முத காபத்துல்லாஹ்க்குள்ள வர்றாங்க, ஹரமுக்குள்ள வர்றாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகுதான் எல்லாரும் எந்திரிச்சு ஓடியாடுறாங்க. வந்து பார்த்தா அல் அமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. எல்லோருக்கும் ஒரு ஏக மனதாக சந்தோஷம். வைத்திருச்சு வரல, மற்ற யாராவது வந்தா சங்கடப்பட்டிருப்பாங்க, அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களா என்று. அல் அமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பதை கண்ட உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. சங்கைக்குரிய பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு விராயத்தில் இருந்து அந்த இளமை வயதிலேயும் சரி, ஏன் 40 வயது வரை நபித்துவம் கிடைக்கின்ற வரை மக்கத்து மக்களால் அல்லமே நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், தூய்மையானவர், தன்னிகரற்றவர் என்று இந்த மக்கத்து மக்களால் பாராட்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ட அந்த மக்கள் பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அல்லமீன் வந்திருக்கிறார்கள், அவர்கள் நியாயமான முறையிலே தீர்ப்பு சொல்வாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம், அவங்க தீர்ப்பு நியாயமாக இருக்கும், நேர்மையாக இருக்கும் என்று மக்கத்து மக்கள் அத்தனை பேர்களும் ஏகோபித்து சொல்லுகிறார்கள். அல்லமீன் நீங்க சொல்லுங்க, நீங்க முத வர வேண்டியவங்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல அழகான விளக்கத்தை தருகிறான். தன்னுடைய மேனியிலே கிடந்த துண்டை எடுத்து விரிக்கிறார்கள். விரிச்சு ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி உள்ளே வைக்கிறார்கள். மக்காவில் உள்ள எத்தனை பிரிவு, எத்தனை கோத்திரத்தினர்கள் இருக்கிறார்களோ அந்த கோத்திரத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் இந்த துண்டை பிடியுங்கள் என்று சொல்ல எல்லோரும் சேர்ந்து அந்த துண்டை பிடித்து ஹஜ்ஜருல் அஸ்வத் பதிக்குகின்ற இடத்துக்கு கிட்டே கொண்டு வருகிறார்கள். அந்த கல்லை தாம் முபாரக்கான கரத்தால் எடுத்து அந்த மூலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். எல்லோருக்கும் ஒவ்வொருவரும் நாம பதிச்சிருக்கோம் அந்த காபாவை, அந்த காபாவில் அந்த ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருந்தது. சங்கைக்குரிய பெரியோர்களே, இவ்வளவு அற்புதமான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான் பார்த்தீங்களா உங்களுக்கு. 25வது வயதிலேயே அந்த வேலையை செய்து கொடுத்துட்டான் அந்த பாக்கியத்தை. ஒரு முக்கிய குறிப்பு, அந்த ஹஜ்ஜருல் அஸ்வத் நம்மை நோக்கித்தான் இருக்கிறது, இந்தியாவை நோக்கித்தான் இருக்கிறது. நாமெல்லாம் இந்தியாவில் வாழுகின்ற மக்கள் ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை நோக்கித்தான் தொழுது கொண்டிருக்கிறோம். அதிலே இந்தியாவில் தென்னிந்திய மக்கள், நாமெல்லாம் தென்னிந்தியா இல்லையா, இந்த டெல்லி அந்த சைடில் உள்ளவங்களாம் வட இந்தியா. நாம் முன்னோக்கி தொழுவது ஹஜ்ஜருல் அஸ்வத். அதனுடைய பெயர் ருக்குனுல் ஹிந்த், இந்தியாவை நோக்கி இருக்குகின்ற மூளை என்றே ஒரு பெயர் இருக்கிறது. அந்த ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை பதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு 25வது வயதிலே கொடுத்தான். இப்படி நல்லவர்களை கொண்டே அந்த காபாவினுடைய வேலையை அல்லாஹ் வாங்கினான். சங்கைக்குரியவர்களே,
நல்ல வேலைகளை இதை வைத்து நாம் எல்லாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக இருக்கிறோம், மதரசாவுக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறோம், பெண்கள் மதரசாவுக்கு பொறுப்பாக இருக்கிறோம், நல்ல காரியத்திற்கு பொறுப்பாக இருக்கிறோம். இன்று ஜெஷ்ன மீலாது விழா சொசைட்டிக்கு தலைவர்கள், நிர்வாக பெருமக்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், நிர்வாகிகள் என்று இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற நல்ல வேலைகளுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஆளை கொண்டு வந்து போடுறான். நீங்க இருந்து நல்ல வேலையை செய்யுங்க, பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யுங்க, ஹதீஸ் கமிட்டியை நிர்வாகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டு நம்மளை வச்சு வேலை வாங்குறான். நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள். யார் யாரோ தன்னுடைய செலவை, உழைப்பை எங்கெங்கோ பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் அந்த நல்ல வேலைகளிலே, பள்ளிவாசல் வேலைகள், இது போன்ற மீலாது விழா நடக்குகின்ற இந்த அமைப்புகளுக்கு தலைவர்களாக, நிர்வாக பெருமக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் நம் கொடுத்து வைத்தவர்கள். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம் எல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் சங்கைக்குரியவர்களே. ஆக அவருடைய 25வது வயதிலே காபாவுடைய அந்த புனர் நிர்மாண வேலை சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இதற்கு பிறகு நேற்றைய தினத்திலே நாம் தொட்டோம், தொடர்ந்தோம். கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணக்க வேண்டும் என்று இஷ்டப்பட்டார்கள், பிரியப்பட்டார்கள். நபீசாவின் மூலமாக தூது அனுப்பினார்கள். அபூ தாலிபிடத்திலே போய் முறையாக அவர்கள் சொல்லுகிறார்கள், கதீஜா நாயகி, நபி முஹம்மது அவர்களை உங்களுடைய மகனாரை திருமணம் செய்வதற்கு விரும்புகிறார்கள், உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டபோது அபூ தாலிப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மகனே, செல்வ சீமாட்டி, மக்காவில் மிக முக்கியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள் கதீஜா அம்மா உங்களை மணக்க வேண்டும் என்று தூது அனுப்பி இருக்கிறார்கள், உங்களுடைய விருப்பம் என்ன என்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மாலி மா அத்தஸவ்வுஜு பிஹி, நிக்காஹ்னா சடார்னு எப்படி செய்ய முடியும்? அதற்குன்னு சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமே, மகர் கொடுக்க வேண்டுமே, அதற்குன்னு செலவுகள் இருக்குதே, அதற்கு நான் என்ன செய்வேன் என்று யோசிக்கிறார்கள். மகருங்கிறது இன்னைக்கு நேத்து வந்ததில்லை சங்கைக்குரிய பெரியவர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து மகருங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது இல்லையா? அப்பா அம்மாவை அல்லாஹ் படைச்சான். அப்பா அம்மாவை படைச்சு முடிச்ச உடனே, அப்பா அம்மாவை படைக்கிறதுக்கு முன்னால பாபா வெறுமிச்சு போய் தான் உட்கார்ந்து இருந்தாங்க. தனிமையில் இருந்தா என்னங்க செய்ய முடியும்? தனிமையில் இருந்தா கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்கும். துணைக்கு ஒரு ஆள் வேண்டாம். பாபா மட்டும் இருக்காங்க சொர்க்கத்தில், எல்லாம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, நல்ல உயர்ந்த உணவுகள் இருக்கிறது, கனிவர்க்கங்கள் இருக்கிறது, பழங்கள் இருக்கிறது, ஒமா தஷ்தஹீல் அம்புஸ், ஆன்மாக்கள் விரும்புகின்ற அத்தனையும் இருக்குது. ஆனாலும் அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை, பேசுறதுக்கு ஆளே இல்லை. யார்கிட்ட உட்கார்ந்து பேசுற? மலக்குகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியும் அல்லது ஜின்கள்கிட்ட பேச முடியுமா? நம்ம இனம் இருந்தா தாங்க பேச முடியும், அப்படிதானே? இப்ப வெளிநாட்டு நம்ம சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, எங்கேயாவது தமிழ் சத்தம் கேட்டுச்சுன்னா, துபாயில இருக்கிறவங்க, சவுதியில இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் யாராவது 2 பேர் உட்கார்ந்து தமிழ் பேசிக்கிட்டு இருந்தா, அஸ்ஸலாமு அலைக்கும், எந்த ஊர் உங்களுக்கு? தமிழ் பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. தமிழ் பயான கேட்கறதுக்குன்னு மலேசியாவில் உள்ள மக்கள் அந்த தமிழ் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. நம்ம கோலாலம்பூர்ல மஸ்ஜித் இந்தியா, அந்த தென்னிந்திய மஸ்ஜிதுக்கு ஜும்மாவில் தமிழ் பயான கேட்கணும்னு வருவாங்க. அவங்களுக்கு மலையா தெரியும், மலையாவை பேசவும் முடியும், பேசினாலும் விளங்கும். ஆனாலும் 1000 இருந்தாலும் தாய் பாஷையை கேட்கணும்னு ஒரு ஆசை, தமிழ் பாஷையை கேட்கணும், தமிழ் பயான கேட்கணும்னு அந்த தென்னிந்திய முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க இல்லையா? அப்ப தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. ஏன்? அந்த பேச்சின் தேட்டம். அது தாய் பாசம் அல்லவா, நம்முடைய பாஷை அல்லவா? எத்தனை பாஷை இருக்கட்டும், நம்ம பாஷையை கேட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி வரும். அதே போல தமிழ் மக்களை பார்த்த உடனே, தமிழை கேட்ட உடனே நல்லா இருக்கும், எந்த ஊரு அப்படிங்களா, நல்லது, அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு சந்தோஷப்பட்டு பேசுறோம். நம்ம பாஷை பேசக்கூடிய நம்ம இனம். அல் ஜின்சு யமீலு இலல் ஜின்சி, இனம் இனத்தோடு சேரும். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்தந்த இனம் வந்தா தான் சரியா வரும். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெறுமிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க, பேசுறதுக்கு ஆள் இல்லாம, பழகிறதுக்கு ஆள் இல்லாம. அப்பதான் ஹப்பா அம்மா அவங்க வலா எலும்புல எடுத்து படைச்சா ஹப்பா அம்மா பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட போய் அவங்கள தொடர்றதுக்கு போறாங்க.
அல்லாஹ் தான் நிப்பாட்டிட்ட, கை வைக்க விடாது. எண்ணி பாருங்க, ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் சொல்கிறான், உங்க இனத்தில் இருந்தே, உங்க ஜின்ஸில் இருந்தே, உங்க இனத்தில் இருந்தே உங்க மனைவியர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது பெரிய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலே மிகப்பெரிய அத்தாட்சி. உங்க ஜின்ஸே, உங்க இனத்தில் இருந்து உங்க ஜோடிகளை, உங்க மனைவிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏன் படைச்சான் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, உங்கள் மனைவியின் பக்கம் நீங்கள் அமைதி பெறுவதற்காக வேண்டி. மனைவியை பார்த்தா தான் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. 2 வருஷம் 3 வருஷம்னா வெளிநாட்டில் கிடக்குறாங்க, போன்லயே பேசி என்ன ஜெருத்து வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை அழுத்து போச்சு. மனைவியை பார்க்கல, பிள்ளை குட்டிகளை பார்க்கல. என் மகளுக்கு கல்யாணம் நடக்கிறது, நான் இங்க உட்கார்ந்து கிடக்கிறேன். இது ஒரு வாழ்க்கையா? இல்லையா? சம்பாதிக்கிறதுக்கு போயிருக்காரு, ஆனாலும் அவருக்கு ஒரு நிம்மதி வர மாட்டேங்குது. வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும்ங்கிறான் தமிழ்ல. எங்கதான் போனாலும் சேதான், சம்பாதிச்சாலும் சேதான், இரவில படுப்பதற்கு, தூங்குவதற்கு, தங்குவதற்கு, அமைதி பெறுவதற்கு வீட்டுக்கு வந்துடணும். அதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இல்லையா? அப்ப மனைவி மக்களோடு இருக்கிறது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய பெரிய தௌஃபீக். சங்கைக்குரிய பெரியவர்களே, மனைவியை நமக்கு படைத்திருப்பது இருக்கிறதே நாம் அமைதி பெறுவதற்காக வேண்டி. பாபாவை படைச்ச உடனே பாபா வெறுமிச்சு போயிருக்கிறாங்க. பூவாவை படைச்சதுக்கு பிறகுதான் பாபாவுக்கு சிரிப்பே வருது. சிரிச்சுக்கிட்டு கிட்ட போய் மேல கையை வைக்க போனாங்க. கையை வச்சிடாதீங்க. என்ன எல்லாம் கை வைக்க கூடாதுங்கிற? எனக்கு தானே படைச்சிருக்கிற, உங்களுக்கு தான் தொடக்கூடாது. அதுக்குன்னு சில முறை இருக்குது, நிக்காஹ் இருக்குது, மகர் தொகை இருக்குது. மகரை எல்லாம் கொடுத்துட்டு தான் அங்க போகணும்ட்டா அல்லாஹ் தஆலா. மகருக்கு என்ன செய்ய? மகருக்கு என்ன செய்யறது? ஒரு 3 தடவை ஸலவாத் ஓதுங்கங்கறான் அல்லாஹ் தஆலா. கொஞ்சம் எண்ணி பாருங்க. உங்க பிள்ளை தான் கடைசியில வருவாங்க, இறுதி நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மேல கொஞ்சம் ஸலவாத் ஓதுங்க, அதுதான் அவங்களுக்கு மகர். உடனே அவங்க ஸலவாத் ஓதுறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹபிஹி அதத மாஃபி இல்மில்லா ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லா. இந்த ஸலவாத்தை ஓதல, ஒரு ஸலவாத் அல்லாஹ் ஓதுங்கன்னா எந்த ஸலவாத்தை கல்பிலே அல்லாஹ் போட்டானோ, பெருமானார் மீது ஸலவாத் நிறைய ஸலவாத் இருக்கு. ஒரு ஸலவாத்தை ஒரு 3 தடவை ஓத சொன்னான். ஸலவாத்தை ஓதிட்டு மகரி நிக்காஹ் முடிஞ்சிருச்சு, நீங்க வாழ்ந்துக்கங்கன்றான் அல்லாஹ் தஆலா. அப்புறம் தான் பாவா சீக்கிவே செய்றான். அப்ப பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மகர் கொடுத்திருக்கிறாங்க. மகருங்கிறது அங்க இருந்து ஆரம்பிச்சிருச்சு, ஏதாவது மகர் கொடுக்கணும். அதே போன்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகளை திருமணம் முடித்தார்கள், இல்லையா? அல்லாஹ் அதை குர்ஆன்லயே சொல்லி காமிக்கிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இத சத்தம் போடக்கூடாது, தம்பி தம்பி அமைதி. ஒருத்தவங்க அங்க நின்னா தேவலைய, நம்ம பிள்ளைகளுக்கு சத்தம் போடாம அமைதியா கொடுக்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹதபனத்தைய ஹாத்தைனி அலா அன் தஜ்ரனி சமானிய ஹஜ்ஜ் ஃபைன் அத்மம்த அஷரன் ஃபமின் இந்திக் என்றாங்க. மூசாவே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசா நபி அலைஹிஸ்ஸலாமை பார்த்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், என் 2 பெண் மக்களில் ஒருவரை உங்களுக்கு நான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனா 8 வருஷம் எனக்கு நீங்க வேலை பார்க்கணும். மகருக்கு மகருக்கு பரமா எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும்? 8 வருஷம் என்ற கூலி வேலை பார்க்கணும். இன் அத்மம்த அஷரன் ஃபமின் இந்திக், நீங்க 10 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்க இஷ்டம். ஆனா 8 வருஷம் கட்டாயம் வேலை பார்த்தா தான் என் பிள்ளையை திருமணம் முடிச்சு தருவேன். 10 வருஷம் இருந்து வேலை பார்த்து சஃபூரா அம்மாவை கல்யாணம் முடிச்சாங்க. மகர் அங்கேயும் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மகர் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமில் இருந்து எல்லா நபியினுடைய காலத்திலேயும் மகர் தொகை என்று ஒன்று இருந்தது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கதீஜா நாயகியை நான் கல்யாணம் முடிக்க வேண்டும் என்றால், திருமணம் செய்ய வேண்டும் என்றால் மகர் கொடுக்கணும்.
அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டுமே என்று யோசித்தார்கள். அபூ தாலிப் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளுக்கு தருவான், நீங்க இறங்குங்க, நிக்காகல நீங்க ஒத்துக்கங்க என்னாங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? உடனே அல்லாஹ் தஆலா கல்பிலே போடுகிறான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வரப்போறாங்க. தாய் வயிற்றில இருந்து கடைசி வரைய இன்னைக்கு வரைய அல்லாஹ்வுடைய பொறுப்புல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க இல்லையா? வேற யாருடைய பொறுப்புலையும் அல்லாஹ் தஆலா விடல. அதுதான் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தாப்பனார கைப்பற்றிட்டான். 5 வயசா இருக்கும் போது தாயையும் கைப்பற்றான், பாட்டனாரையும் கைப்பற்றினான் இல்லையா? முக்கியஸ்தர்களை ஃபுல்லா அவன் எடுத்துக்கிட்டான். காரணம் என்ன? என்னுடைய நேரடி தர்பியத், என்னுடைய நேரடி பராமரிப்பிலே என்னுடைய ஹபீப் நாயகம் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி அத்தபனி ரப்பி ஃபஅஸன தஅதீபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. என் ரப்பு எனக்கு ஒழுக்கம் கற்பித்து தந்தான், அற்புதமான முறையிலே ஒழுக்கம் கற்பித்து தந்தான். என்னுடைய தேவைகளுக்கு புல்ல அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான் இல்லையா சங்கைக்குரிய பெரியவர்களே? ஆக அல்லாஹ் தஆலா தாம் பராமரிப்பிலே வைத்திருக்கிறான் பெருமானாரை. ஆகவே ஹதீஜா நாயகியை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அதிலே நிறைய ஹைர் இருக்குகிறதுங்கிற எண்ணத்தை கல்விலே அல்லாஹ் தஆலா போடுகிறான். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை மணப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். தன்னுடைய 25வது வயது ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 40 வயசு. திருமணம் நடைபெறுகிறது. ஏன் ஒரே சத்தம் வருது? பிள்ளைகள் தம்பிகளா சத்தம் போடாதீங்கம்மா, அமைதியா இருங்கத்தா, சத்தம் வரக்கூடாது. நீங்க நல்ல பிள்ளைகள் கவனமா கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் நடக்க போகுது, கொஞ்சம் கவனமா கேட்கணும். இப்போ 25வது வயதிலே கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்தார்கள். நிக்காஹ் செய்யும் போது குத்பா ஓதுறமே, அன்னைக்கும் குத்பா ஓதப்பட்டுச்சு. குத்பா இருந்தது, அபூ தாலிப் தான் குத்பா ஓதுறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனா மின் அஹ்லி பைத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் எங்களை ஒருவராக அல்லாஹ் ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். இறை ஆலயமாம் காபத்துல்லாவை நிர்வகிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கொஞ்ச நேரம் பயான் செய்றாங்க. அந்த உரையிலே சொல்லுகிறார்கள், குத்பா என்றால் பிரசங்கம். இந்த என்னுடைய சகோதரரின் மகன் முஹம்மத், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் அல்லமீன், சிறப்புக்குரியவர், உயர்ந்தவர் என்று உங்களாலேயே போற்றப்பட்டிருக்கிறார்கள், பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய மகனுக்கு இப்பொழுது நிக்காஹ் நடைபெற இருக்கிறது. ஆகவே எல்லோரும் நீங்கள் வாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய வாழ்த்தை தன்னுடைய மகனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவித்து ஒரு சின்ன உரை ஒன்று நிகழ்த்துகிறார்கள். உரை முடிந்தவுடனே கதீஜா நாயினுடைய சொந்தக்காரர் பரக்கத் இப்னு நௌஃபல் என்பவர் எந்திரித்து வருகிறார். எந்திரித்து சொல்லுகிறார், அபூ தாலிப் அவர்கள் சொன்ன அத்தனையும் உண்மை. அவங்க உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள், அதிலே சந்தேகமே இல்லை. எங்களுடைய மகள் கதீஜாவும் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், நாங்களும் உங்களுக்கு சொந்தக்காரங்க தான். ஆகவே எங்களுடைய மகள் கதீஜாவும் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆகவே அந்த கதீஜாவுக்கு நான் வக்கீலாக இருந்து, ஏன்னா பெண்ணுக்கு ஒரு வக்கீல் இருக்கணும், இன்னைக்கு இருக்கல்லவா, பெண்ணு மஜ்லிஸுக்கு வர முடியாது. பெண் தரப்புல ஒரு வக்கீல், ஒரு பொறுப்புதாரி, பெண்ணின் தந்தையோ அல்லது பெண்ணின் பாட்டனாரோ அல்லது சகோதரர் அல்லது பெரிய தந்தை, யாராவது ஒரு ஆள் வக்கீலா இருக்கணும். வக்கீலாக இருந்து அந்த நிக்காஹை செய்து வைக்க வேண்டும். நான் என்னுடைய சொந்தக்காரர் கதீஜா நாயகிக்கு நான் வக்கீலாக இருந்து நான் இவர்களுக்கு அப்துல்லாவினுடைய மகன், அப்துல்லாவினுடைய மகனார், அபூ தாலிபருடைய சகோதரின் மகன் முஹம்மது அவர்களுக்கு நான் நிக்காஹ் செய்து வைக்கின்றேன், நீங்க அதை ஒப்புக்கொள்றீங்களான்னு கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபில்து நிக்காஹா என்று அந்த ஈஜாபுல் கபூல், கபூலியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். நிக்காஹ் சிறப்பாக நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகிக்கு எவ்வளவு மகர் கொடுத்தாங்க தெரியுமா? நீ சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு மகர்னா ரொம்ப நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
எவ்வளவு பெரிய மகரை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னை கொடுத்தாங்க தெரியுமா? 200 ஒட்டகை தந்தார்கள். 200 இல்ல, 20 ஒட்டகம். 20 ஒட்டகத்தை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மகராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள் 25வது வயசுல. ஏனென்றால் அந்த நேரத்திலே வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து அபர்வீதமான லாபங்கள் இருந்துச்சு, காசு பணங்கள் இருந்தது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல தயாள சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். தாராளமாக யாருக்கும் கொடுக்கிறதா இருந்தால் தாராளமாக கொடுப்பார்கள். பெருமானாரை போன்று ஒரு கொடை வள்ளலை இந்த வையகத்திலே யாரும் பார்க்க முடியாது. யாருக்கு உதவி செய்வதா இருந்தாலும் தாராளமாக மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு அள்ளி கொடுக்கின்ற உயர்ந்த பக்குவம், ஒரு உயர்ந்த சிந்தனை, தாராள தன்மை உள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி திகழ்ந்தார்கள். அரபு நாட்டில் யாரும் 20 ஒட்டகம் மகர் கொடுத்ததே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ஒட்டகை கதீஜா நாயகி கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஆடே 10,000 ரூபாங்கிறாங்க இல்லையா? ஒரு ஆடு, நல்ல ஒரு ஆடு அஜிப்பு நாளைக்கு நம்ம வாங்குறோமே, ஒரு நல்ல ஆடு வேணா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபாய் வருது. ஒரு குறைஞ்சது ஒரு 10 ரூபான்னு வைங்க, ஒரு 20,000 ரூபான்னு வைங்க. இல்லட்டா 20 ஒட்டகத்துக்கு எவ்வளவு வருது பாருங்க. 10,000 ரூபானால 2 லட்சம் ரூபாய் வருது இல்லையா? ஒரு 15 20 வச்சோம்னா என்ன செய்யுது? 4 லட்சம் ரூபாய் அன்னைக்கே கொடுத்து நிக்கா செஞ்சாங்க. 20 ஒட்டகைகள் கொடுத்து மகராக தந்து அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மணந்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம். சங்கைக்குரிய பெரியவர்களே, பிறகு நிக்காஹ் நடைபெற்றது. பிறகு சில தினங்களுக்கு பிறகு வலிமா தாவத், வலிமா விருந்து என்று ஒரு விருந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மக்களுக்கு தருகிறார்கள். விருந்து என்பது சங்கைக்குரியவர்களே நம்முடைய ஊர்ல எப்படி எனக்கு தெரியல, விருந்து என்பது மணமகன் வீட்டிலே தான் இருக்கிறது. அதுவும் வலிமா தாவத். வலிமா தாவத் ஒரு சுன்னத். வலிமா தாவத் எப்போ கொடுக்கிறது? கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையிலே ஈடுபட்டதற்கு பிறகு மணமகன் வீட்டிலே கொடுக்கப்படக்கூடிய விருந்துதான் வலிமா விருந்து. அது சுன்னத்தான விருந்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கொடுக்கவும் சொல்லியிருக்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய பணக்காரர், மக்காவிலே இருக்கும்போது பெரிய வாணிபர். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து நாடு திறந்து வந்ததற்கு பிறகும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைய பரக்கத்து செய்திருந்தான். நல்ல அல்லாஹ் தஆலா செல்வத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வாரி வழங்கியிருந்தான். ஒரு நாள் சுபூ தொலைக்கு வருகிறார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வந்தா புது மாப்பிளை பூசுற ஒரு அத்தரை பூசி கொண்டு வருகிறார்கள், ஒரு வாசனை திரவியத்தை. அது அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைகள் தான் பூசுவாங்க, சாதாரணமான ஆள் பூச மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு காலத்துல எனக்கு சின்ன பிள்ளையா தெரிஞ்சலாம் இருந்துச்சு, இந்த மாப்பிள்ளைகள்லாம் ஜருக வேஷ்டி கட்டுவாங்க. இருந்துச்சு இல்ல? இல்ல உனக்குலாம் தெரிஞ்சு இருந்துச்சா? புது மாப்பிள்ளைகள்லாம் ஜருக வேஷ்டி கட்டுவாங்க, ஜருக துண்டு போடுவாங்க. அப்படி இருந்துச்சுல ஒரு காலத்துல. அந்த புது ஜருக வேஷ்டி கட்டினாலே இவர் புது மாப்பிள்ளைன்னு அர்த்தம். என்னப்பா மாப்பிள்ளை வீட்டில் கட்டிருக்கீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்க அவர் கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப அந்த காலத்துல புது மாப்பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க? ஜருக வேஷ்டி கட்டுவாங்க, ஜருக துண்டு மேல போடுவாங்க. அப்போ புது மாப்பிள்ளைன்னு அர்த்தம். இப்ப அதெல்லாம் இல்லாம போயிருச்சு. அது மார்க்கத்தில் ஜருக வேஷ்டி கட்டணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா ஊருடைய வளமை முற்காலத்தில் ஜருக வச்சு வேட்டி கட்டுறது. அதே போன்ற அரபகத்திலே ஆண்கள் மன உள்ள அத்தர் பூசுவார்கள், மணக்கும் நறுமண உள்ள அத்தர். பெண்கள் தான் கரை உள்ள அத்தர் பூசுவாங்க. கரை உள்ள அத்தர்ல மனம் இருக்காது, அது பெண்கள் பூசக்கூடிய அத்தர். பெண்கள் அத்தர் வாசனை திரவியம் எல்லாம் பூசிக்கிட்டு வெளியில வரக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. எந்த பெண் வாசனை திரவியம் பூசிக்கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு வீதிக்கு வருகிறாளோ, தெருவுக்கு வருகிறாளோ, வீதிகளிலே நடமாடுகிறாளோ, அவள் நல்ல பெண் இல்லை, அவள் உத்தமி கிடையாது என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். மனம் பூசிக்கொண்டு பெண்கள் வீதிக்கு வருவது, தெருவுக்கு வருவது, வெளியில் வருவதை கண்டித்திருக்கிறார்கள். வீட்டிலே கணவனோடு இருக்கும் போது வேணுமானால்
மணப்பொருள்களை பூசிக்கொள்ளலாமே தவிர மனதிரவியங்களை பூசிக்கொண்டு எந்த பெண்களும் வெளியிலே செல்வதற்கு மார்க்கத்தில் அறவே அனுமதி கிடையாது. அரபகத்திலே அந்த காலத்திலே கரை உள்ள அத்தரை பெண்கள் பூசுவார்கள், அதை ஆண்கள் பூச மாட்டார்கள். ஆனால் புது மாப்பிள்ளைகள், கல்யாணம் முடித்தவர்கள், திருமணம் முடித்தவர்கள் அந்த கரை உள்ள அத்தரை பூசுவாங்க. கரை உள்ள அத்தரை புது மாப்பிள்ளை பூசுவாங்க. அந்த கரை உள்ள அத்தரை பூசிக்கொண்டு அப்துல் ரஹ்மான் நௌப் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு சுபு தொழுகைக்கு வந்திருக்காங்க. என்னடா புது மாப்பிள்ளை பூசி இருக்க அத்தனையை பூசிட்டு வந்திருக்கிறாரு. மஹியம் யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் என்ன புது மாப்பிள்ளைகள் பூசி இருக்கிற அத்தனை பூசிருக்கீங்களா, என்ன விஷயம்? தஸவ்வஜ்து இம்ரஅத்தமில் அன்சாரி, நேற்று இரவு அன்சாரி வர்க்கத்தில் உள்ள ஒரு பெண்ணை நான் நிக்காஹ் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளப்பரிய பாசம் உள்ளவர்கள், சஹாபாக்கள் பிரியம் உள்ளவர்கள். அவர்களுக்கு தெரியாம எந்த ஃபங்க்ஷன் நடக்காது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம தான் நிக்காஹ் நடந்திருக்கு. பெருமானாருக்கே தெரியல. எண்ணி பாருங்க நிக்காஹ் எப்படி நடைபெற்றிருக்கிறது என்று பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமலேயே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர், அவர் நிக்காஹ் செஞ்சிட்டாங்க. கல்யாணம் முடிச்சிட்டே நேத்துன உடனே அப்படியா பாரக்கல்லாஹு லக் கம் சுக்தலஹா, எவ்வளவு மகர் கொடுத்தீங்க கேட்கிறாங்க. உங்க மனைவிக்கு எவ்வளவு மகர் தந்தீர்கள்? நாம என்ன சொல்லுவோம்? ஏன்பா பேசவே பேசாத போப்பா, இவ்வளவு நெருங்கிய கூட்டாளியா இருந்து உன் புள்ள கல்யாணத்துக்கு என்ன சொல்லாம இருந்துட்டேன். சரி அலுவ போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க, போட்டா பேச மாட்டாங்க. ஏன் வீட்டுல கல்யாணம் சொல்லாம கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அதனால பெரிய பகையா போய் விடுகிறது. சங்கைக்குரியவர்களே, அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள்லாம் பெருமானார் மீது அளப்பெரிய பாசம் உள்ளவர்கள், பிரிய உள்ளவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லாம வசதியானவங்க தான், அவங்க நல்ல பணக்காரங்க தான். எவ்வளவு மகர் கொடுத்தேன்னு தான் கேட்டாங்க. நான் இவ்வளவு கொடுத்த மகர் ஒரு 5 திர்ஹம் எடை உள்ள தங்கத்தை மகரா கொடுத்தேன், ஒரு 15 கிராம் எடை உள்ள ஒரு தங்கத்தை மகராக கொடுத்து தான் நான் நிக்காஹ் செஞ்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ். யா ஒரு 15 கிராம் எடை உள்ள தங்கத்தை கொடுத்திருக்கியா, 2 பவுனுக்கு மேல கொடுத்திருக்கீங்க, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான். அவுலிம் வலவு பி ஷாத், ஒரு ஆட்டை அறுத்தேனும் வலிமா தாவத்து போடுங்க. வலிமா தாவத்து கொடுக்கிறது ஒரு சுன்னத்து, நீங்க வலிமா தாவத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். வலிமா தாவத்து கொடுக்கப்பட்டது, எல்லோருமே இதில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க. சங்கைக்குரியவர்களே, நிக்காஹ் செய்யணும், மகர் கொடுத்து செய்யணும், அதை அழகாக செய்யணும், மஸ்ஜிதிலே வைத்து செய்ய வேண்டும், பகிரங்கமாக செய்ய வேண்டும், மஸ்ஜிதிலே வைத்து செய்ய வேண்டும். ஊதாலித்தனமான செலவுகள், தேவையில்லாத செலவுகள், அனவாசியமான செலவுகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சங்கிக்குரிய பெரியோர்களே, பரக்கத்தான நிக்காஹ் ஏது தெரியுமா? இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹு மஊனத்தன், கம்மியான செலவிலே செய்யப்படக்கூடிய நிக்காஹ் தான் பரக்கத்து வாய்ந்த நிக்காஹ் என்று கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஜடாமுடான்னு லட்சக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு காசுகளை கரியாக்கி அப்படி நம்ம செஞ்சாதான் நிக்காஹ், இல்ல நம்மளுக்கு அது குடும்ப பிரச்சனையா பேரும், அது கேவலமா பேரும், அப்படிலாம் மார்க்கம்லாம் சொல்லல. நிக்காஹ் செய்யணும், பள்ளிவாசல் வச்சு செய்யணும், ஒரு அழகான ஒரு விருந்து கொடுக்கலாம். அதுவும் கணவன் மனைவி தம்பதி வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கு பிறகு அந்த வலிமா தாவத்தை தான் என்ன செய்யப்படுகிறது, சுன்னத்தான விருந்து என்றும் மார்க்கம் சொல்லி காமிக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, முடிந்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை நாம் சுருக்க வேண்டும். அதை நல்ல வழிகளிலே செலவு செய்யுங்கள். எத்தனையோ ஏழை எளியோர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், நிக்காஹ் நடைபெறவில்லையே, எங்களுடைய பிள்ளைக்கு எப்போது நிக்காஹ் நடக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பலர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கண்ணீரை துடைக்கின்ற போது அவருடைய துவா நமக்கு கிடைக்கும் இல்லையா? எத்தனை வீடுகளிலே குமர்கள் கரையேறாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? வெளியிலே சொல்ல முடியாமல் அவர்கள் உள்ளம் உடைந்து போய் இருக்கிறார்கள், நொந்து போய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மறைமுகமான முறையிலே, யாருக்கும் தெரியாத முறையிலே மறைமுக உதவிகள் நாம் செய்வோமேயானால் அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழிலிலே பரக்கத்தை செய்வான், நம்முடைய குடும்பத்திலே பரக்கத்தை செய்வான்.
நம்முடைய பிள்ளை குட்டிகள் எல்லாம் நன்றாக இருக்கும். சாலிஹீன்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை பதிவு செய்வான். அவர்கள் நமக்கு ரொம்ப துஆ செய்வார்கள். எவ்வளவு எளிய முறையிலே சஹாபாக்களுடைய காலத்திலே நிக்காஹ் நடைபெற்றிருக்கிறது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. ரொம்ப ரெண்டு பேரும் நட்பா இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஏழை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏழை சஹாபி. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டமே 300 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு, வயசானவங்க. அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரெண்டு பேரும் பிரியமா இருப்பாங்க. நிக்காஹ்வுடைய சிறப்பை பத்தி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உரை நிகழ்த்துகின்ற போது 300 வயசை தாண்டிய சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நம்ம ஒரு நிக்காஹ் செஞ்சா தேவையில்லையேன்னு நினைச்சாங்களாம். 300 வயசு தாண்டின பிறகு அப்போ ஒரு நிக்காஹ் செய்யணும்னு விருப்பப்பட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நான் விசாரிச்சேன், அந்த குறிப்பிட்ட வீட்டில் பெண் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன். நீங்க எனக்கு ஒரு பெண்ணு பார்த்து அந்த வீட்டில் போய் கேட்டு எனக்கு நிக்காஹ் செஞ்சு வைங்களேன். நாங்க அப்படியே அந்த வீட்டில் பொண்ணு இருக்கா நல்லா தெரியுமா? தெரியும், விசாரிச்சேன். சரி, நேர அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டில் போனாங்க. நேரடியா போய் கேட்கிறாங்க, இப்படி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு உங்க வீட்டில் பெண்ணை கேட்க சொன்னாங்க, உங்க மகளை தர்றீங்களா? ஆனால் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டிருக்காங்க. உடனே அந்த வீட்டுக்காரர் சொன்னாரா, ஏங்க ஏன் பிள்ளை சின்ன பிள்ளை, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய சஹாபி, அவங்களுக்கு ஒரு 300 வயசு ஆகுது. ஏன் பிள்ளைய போய் அவங்களுக்கு போய் கேட்குறீங்களே, நியாயமா? உங்களை மாதிரி ஒரு வாலிபருக்கு தான் நான் கொடுப்பேன்னாரா அவரு தகப்பனாரு. அப்படியா, என்ன மாதிரி வாலிபருக்கு தருவீங்களா? தருவேன். எனக்கு தருவீங்களா? நீங்க தான் வாலிபமான ஆளு தானங்க, உங்களுக்கு தான் தருவேன். தாரீங்களா? நிக்காஹ் செய்து தாங்கன்ட்டார். உடனே அபூ ஹுரைரா தான் எனக்கு நிக்காஹ் செய்து தாங்கப்பா. உடனே மகள்கிட்ட சம்மதம் கேட்டாங்க. மகளும் சம்மதம் தெரிவித்தார்கள். நிக்காஹ் நடைபெற்றது. பிள்ளை குட்டிகளை பெற்றார்கள், பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு துஆ செய்றோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன பிள்ளை குட்டிகள்லாம் பிறக்காமையா இருந்துச்சு, அவங்க வாழாமையா இருந்தாங்க. நன்றாகத்தான் இருக்கிறார்கள், நன்றாகத்தான் இருந்தார்கள், சந்ததிகளை பெற்றெடுத்தார்கள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அல்லாஹ் இடத்தில் தனி மரியாதை, அல்லாஹ் இடத்தில் தனி சிறப்பு. அதிகமான ஹதீஸ்களை யார்த்து தந்தவர்கள், அறிவித்து தந்தவர்கள் சஹாபாக்களிலேயே சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவ்வளோ பெரிய சிறப்பு சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு கிடைத்தது. நல்லா வாழ்ந்தாங்க. இவ்வளவு எளிய முறையில் நிக்காஹ் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இது அல்லாஹ் பரக்கத்து செய்வான். சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்களுடைய மகனார் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிக்காஹ் வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகனார் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிக்காஹ் வச்சாங்க. நிக்காஹ் ஏற்பாடு செஞ்சுட்டு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய சஹாபியா இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களா, என் மகனுக்கு இந்த குறிப்பிட்ட தேதியில நிக்காஹ் செய்து வச்சிருக்கிறேன், நீங்க வந்து நிக்காஹ் செய்து வைக்கணும், வீட்டு நிக்காஹுக்கு நீங்க வந்து கலந்துக்கறணும். அப்படியா? பெரிய சஹாபியினுடைய மகன் வந்து அழைப்பு கொடுக்கிறாரு. வர்றம்பா இன்ஷா அல்லாஹ்ன்ட்டாங்களாம். பெரியவங்களை எல்லாம் அழைக்கலாம், துஆவுக்காண்டி அழைச்சி துஆ செய்ய வைக்கிறது தப்பு கிடையாது, கூப்பிடலாம். பெரியவங்களை நல்லவங்களை எல்லாம் கூப்பிட்டு துஆ செய்யுங்கன்னு சொல்லி அவங்களை எல்லாம் அழைக்கிறது இதெல்லாம் தப்பு கிடையாது. தேவையில்லாத சேவைகளை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெரியவர்களை அதைத்தான் மார்க்கம் சொல்லி காமிக்கிறது. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அழைச்ச உடனே அவங்க வந்துட்டாங்க. நிக்காஹுக்கு வந்து வீட்டுக்குள்ள கூட்டு போனாங்க. வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டு போவாங்க பள்ளியாசலுக்கு. வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டுல வந்தா வீட்டுக்குள் காலை எடுத்து வைத்த அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பட்டென்று வெளியில காலை எடுத்து வச்சு வேகமா வீட்டு ஓடுறாங்க. உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் மகன் வேகமா போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தம் போடுறாங்க. அவங்க திரும்பியே பார்க்காம ஓடுறாங்க. வேகமா கிட்ட போய் கையை பிடிச்சிட்டாங்க. உங்களை நிக்காஹுக்கு தானே கூட்டு வந்தோம், இவ்வளவு கோவிச்சுக்கிட்டு போறீங்களே, என்ன தப்பு நடந்துச்சு? உடனே கேட்டாங்களாம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, மஹமூமுன் பைத்துக்கும் அம்த ஹவ்வலத்தில் கஅபா இந்தக்கும். என்னப்பா உன் வீட்டை சுத்தி துணி கட்டி இருக்கிற? இந்த மாதிரி துணியை கட்டி வச்சிருந்தாங்களா வீட்டை சுத்தி?
வீட்டை சுத்தி துணியை கட்டி வச்சிருக்கிறாங்க. வீடு பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு, மண்ணு வீடு. அவங்களே சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது, வெயிலில் இருந்தும் மழையில் இருந்தும் என்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, என் மனைவி மக்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி என் கையாலேயே ஒரு வீடு கட்டினேன். அல்லாஹ்வுடைய படைப்புகளில் யாரிடத்திலேயும் நான் உதவியை தேடவில்லை. கொத்தனார் இத்தனார் யாரையும் கூப்பிடல, நானே மண்ணை குழைச்சி நானே கல்லை தூக்கி வச்சு ஒரு வீடு கட்டினேங்கிறாங்க. அவங்க வீடு கட்ட தெரியுமா? அந்தந்த ஆளுவதான் அந்தந்த வேலையை செய்யணும். நம்மளால செய்ய முடியுமாங்க? வீடுலாம் கட்ட முடியுமா நம்மளால? நம்மளுக்கு என்ன தெரியாது? அப்துல்லா இப்னு முலாத்துக்கு வீடு கட்ட தெரியாது. நல்ல ஹதீஸ் சொல்லுவாங்க, நல்ல அற்புதமா பாடம் நடத்துவாங்க. முத்தபியு சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே 100க்கு 100 பின்பற்றுவாங்க. இல்ல மார்க்கத்துல கல்வியில கட்டிக்காரங்க, வீடுலாம் கட்ட தெரியாது, சும்மா காமா சாமான் கட்டி வச்சிருந்தாங்க. அது டார் டாரா பிளந்து இருக்குது, அசிங்கமா இருக்கு, விகாரமா இருக்கு. அது அசிங்கமா இருக்கேன்னு சுத்தி துணியை கட்டியிருந்தாங்க போல் இருக்கு. அதைத்தான் கேட்கிறாங்க, அபூ இப்னு அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, வீட்டை சுத்தில என்ன துணி கட்டி இருக்கிற? உன் வீட்டுக்கு என்ன ஜுரமா அல்லது காபத்துல்லா வீட்டுக்கு இடம் பெயர்ந்து வந்துருச்சா? வீடுகள்ல திரை கட்டுறதுங்கிறது காபத்துல்லால மட்டும்தான். அப்படிதானங்க? காபால ஒரு திரை தொங்குது பாத்தீங்களா? வீடுகளில் திரை கட்டுறது சோத்துல போய், வாசல்ல திரை போடுறதுலாம் இருக்குது, சுவத்துல போய் திரை போடுறது துணி போடுறதுங்கிறதுலாம் கிடையாது. அது காபத்துல்லால மட்டும்தான் போடணும். ஏன் வீட்டை சுத்தி துணியை போட்டு வச்சிருக்கிற? உன் வீட்டுக்கு ஜுரமா? ஒருத்தனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா குளிர்துன்னு போர்வையை போச்சிருக்கப்படுத்திருப்பான். அல்லது துணி போடப்பட்ட போர்வை போடப்பட்ட ஒரு வீடு இருக்கிறது என்றால் காபத்துல்லா தான். என்ன உங்க வீட்டுக்கு என்ன காய்ச்சலா காபத்துல்லாவா? நான் வரமாட்டேன். இல்ல இல்ல, வீட்டில் உள்ள பொம்பளை எல்லாம் சேர்ந்து நின்றுக்கிட்டு ஏதாவது துணி கட்டுங்க, அசிங்கமா இருக்குன்னு சொன்னாங்க, அவதான் கட்டினேன்னாங்களாம். நீங்களுமா பொம்பளைகளுக்கு பயப்படுறீங்க கேட்டாங்களாம் அபூ அய்யூப் அன்சாரி. நான் நினைச்சேன், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன், அவங்க வீட்டுல அவங்கெல்லாம் பொம்பளைக்கு பயப்பட மாட்டாங்க, இவங்க ராஜ்யம் தாங்க நடக்கும். நான் நினைச்சேன் உங்க வீட்டிலேயே அந்த ராஜ்யம் தானா, நல்லா இருப்பிய பாவா, என்ன விடுங்க, நான் வரமாட்டேன்னு ஓடியே போயிட்டாங்க. இந்த சாதாரணமான துணி கட்டினதுக்கே நிக்கால கலக்காம போயிட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம நிலைமைகள்லாம் என்ன என்பதை இந்த நேரத்திலே நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரிய பெரியோர்களே, நமக்கு எப்படி மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ, பள்ளிவாசல வச்சு நிக்கா செய்யுங்க. ஆயலின் நிக்காக பி துஃபூஃப் வஜஅலூஹா ஃபில் மஸாஜித், மஸ்ஜிதுகளிலே வைத்து நீங்கள் நிக்கா செய்யுங்கள். தஃப்கள்லாம் நீங்க அடிச்சு நிக்காக நீங்க பிரபல்யப்படுத்துங்க. நிக்கா நடக்குதுன்னு தெரியணும். ஏன்னா நாளைக்கு நம்ம மனைவியை கூப்பிட்டு போவோம், இருந்தாலும் ஒரு பொம்பளையை கூட்டு போறாரு, நம்மளை சத்தப்பட்டு சந்தேகப்படுவாங்க இல்லையா? அவே பகிரங்கமா பள்ளிவாசல்ல வச்சு எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி பட்ட பகல்ல நிக்கா செய்தோமே, ஆனால் நமக்கு நிக்கா செஞ்சது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் மனைவியோடு போகிறார், அவர் துணைவியோடு போகிறார் என்று 4 பேர் நமக்கு சாட்சி சொல்வார்கள். யாரும் நம்ம தப்பாக எண்ண மாட்டார்கள். அவை மஸ்ஜிதிலே வைத்து செய்யுங்கள், பகிரங்கமாக செய்யுங்கள் என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். மகர் கொடுத்து நீங்கள் நிக்கா செய்யுங்கள், பரக்கத்தாக கொடுங்கள். நாங்க கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 20 ஒட்டகைகள் மகராக கொடுத்து 2 ஒட்டகை அறுத்து மக்கத்து மக்களுக்கே விருந்து போட்டார்கள். எல்லா மக்களும் அந்த விருந்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. மக்காவாசிகள் எல்லோரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு நடைபெற்ற அந்த நிக்காவிலே கலந்து அந்த விருந்தோம்பல்லையும் கலந்தார்கள். கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு தம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுழற்றினார்கள். அவர்களோடு வாழ்ந்தார்கள். அவர்களோடு வாழ்ந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கதீஜா நாயகியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பிள்ளைகளை தந்தான். கதீஜா நாயகியின் மூலமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பிள்ளைகள் பிறந்தது. மூத்த பிள்ளையின் பெயர் காசிம். மூத்த பிள்ளை காசிம் தான். அடுத்து ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம். ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, 4 பொம்பளை பிள்ளைங்க. காசிம், அப்துல்லா என்று ஒரு ஆம்பளை பிள்ளை. 2 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள் 2 பேரு. மூத்த பிள்ளை பேரு காசிம். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம்
என்ற ஒரு குண்ணியத்து உண்டு. அரபியிலே சிறப்பு பேருன்னு சொல்லுவாங்க. தந்தையோடு சேர்த்து சொல்றது அபுல் காசிம், காசிமினுடைய தந்தை, காசிமினுடைய தந்தை என்று கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கூட கூப்பிடுவாங்க, காசிமின் தந்தையே என்று. காசிம் என்ற ஒரு சிறப்பு பேரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. ஆக காசிம் அப்துல்லா என்று 2 ஆண் பிள்ளைகள், ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்று 4 பெண் பிள்ளைகள். ஆக 6 பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தந்தையாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தார்கள். அவர்கள் மூலமாக கிடைத்த அந்த பிள்ளைகள், அந்த வாரிசுகள் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆம்பளை பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளையிலேயே மூத்தாயிட்டாங்க. காசிம் அப்துல்லா என்ற பிள்ளை சிறு பிள்ளையிலேயே வஃபாத்தாயிட்டாங்க. இந்த 4 பிள்ளைகளும் வாழ்ந்தார்கள். இன்னும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை தொடர் இருக்கிறது. அடுத்து வேறு பிள்ளைகள் உண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவிகள் மூலமாக குழந்தை பிறந்ததா என்ற தொடர்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. கிருபையுள்ள நாயனே ரஹ்மானே யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து உனக்கு பொருத்தமான முறையிலே வாழுகிற தௌஃபீக்கை எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், 7வது தினமாக இங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. எங்களுடைய நாட்டங்கள் தேவைகளை எல்லாம் நீ பூர்த்தி ஆக்கித்தா ரஹ்மானே. இந்த சபையிலே யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி ஆக்கித்தா ரஹ்மானே. தங்களுடைய இல்லங்களில் இருந்தும் பலர்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை வரலாறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபன்யாசத்தை செவிதாழ்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரப்பே, யா அல்லாஹ், யார் யாருக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ, நோய்கள் இருக்கிறதோ அவருடைய நோய்களை எல்லாம் நீ குணமாக்கி விடு ரஹ்மானே. கடன்பட்டவர்கள் இருந்தால் அவருடைய கடன்களை நீக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், குமர்கள் கரையேற வேண்டும் என்று யார் யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த குமர்கள் கரையேறுவதற்கு நீ தௌஃபீக் செய்ய ரஹ்மானே. ஆண் பிள்ளைகளுக்கு ஜோடி பொருத்தம் இன்னும் அமையவில்லை என்று எத்தனை பேர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஜோடி பொருத்தத்தை ஏற்படுத்தி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நிக்காஹ் ஆகி பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று எத்தனையோ பேர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. நோய் நொடியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ ஷிபாவை கொடு ரஹ்மானே, ஆரோக்கியத்தை தா ரஹ்மானே. கடன்பட்டவருடைய கடன்களை நீக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, நாட்டங்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் நீ விளங்கக்கூடியவன் ரஹ்மானே. உள்ளத்தில் ஓடுகின்ற எண்ணங்களையும் நீ விளங்குகிறாய் ரஹ்மானே. அவருடைய நாட்டங்கள் தேவைகளை எல்லாம் நீ பூர்த்தியாக்கி கொடு ரஹ்மானே. கிருபையுள்ள ரஹ்மானே, உலகத்து மக்களுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடு ரஹ்மானே. உலகத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஏந்திருக்கின்ற கையை வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே. இந்த கரத்தால் பலர்களுக்கு அள்ளி கொடுக்கிற கரமாக எங்களுடைய கரங்களை ஆக்க ரஹ்மானே. பரக்கத்தான கரமாக ஆக்க ரஹ்மானே. உன்னுடைய மறைமுகமான ஹஸானாவில் இருந்து எங்களுக்கு வாரி வாரி தா ரஹ்மானே. உன்னுடைய ஹஸானா விசாலமானது ரஹ்மானே. உன்னுடைய ஹஸானா பரக்கத்தானது ரஹ்மானே. நீ கொடுத்தால் வேறு யாருடைய தேவையும் எங்களுக்கு தேவையில்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ கொடுத்த ஒன்றை தடுப்பான் இல்லை, நீ தடுத்த ஒன்றை கொடுப்பான் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ தருகின்ற போது அதை யாராலும் தடுக்க முடியாது ரஹ்மானே. நாங்கள் செய்த பாவத்தினால், நாங்கள் செய்த குற்றத்தினால் எங்களை நீ பிடித்து விடாதே ரஹ்மானே. எங்கள் மனைவி மக்கள், எங்கள் பிள்ளை குட்டிகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்கித்தா ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோர்களுக்கு பெரிய பெரிய தரஜாக்களை நீ கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே கியாமத் நாளிலே பெற்றோர்களுக்கு பிள்ளையின் மூலமாக கிரீடம் அனுபவிக்கப்படும் என்று எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எங்களின் மூலமாக எங்கள் பெற்றோர்களுக்கு கிரீடம் அனுபவிக்கப்படக்கூடியவர்களாக எங்கள் பிள்ளைகளை நீ ஆக்கு, எங்கள் பெற்றோர்களை ஆக்க ரஹ்மானே. எங்கள் சந்ததியர்களை சாலிகானவர்களா ஆக்க ரஹ்மானே. உனக்கு பொருத்தமானவர்களா ஆக்க ரஹ்மானே. இதே போன்று மக்காவிலையும் மதீனாவிலையும் வந்து மீண்டும் மீண்டும் துஆ செய்யக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு தா ரஹ்மானே. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் குளிர காணுகிற தௌஃபீக் எங்களுக்கு தா ரஹ்மானே. நாங்கள் கேட்க மறந்த அத்தனையும் எங்களுக்கு தா ரஹ்மானே. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என திருக்கலிமாவை சொன்னவாறு என்னுடைய ரூஹ்களை கைப்பற்றி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உஸ்தாதுமார்கள், எங்களிடத்தில் துஆவுக்காக வேண்டிய அத்தனை பேர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்று திரட்டு ரஹ்மானே. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா அமமல்லா யா வாசி அல் கரம் நபீர் இலா அஸ்ஸமா கல்பல் கரீபிகமா நவ்வருத்த கல்ப இமாம்
மின்னாசி கஸாலி யா ரப்பி அஅத்தி லனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அஅதைத யா ரப்பனா லிஷைகி கஸாலி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك وسلم عليه السلام عليكم